الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكرى صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் இருந்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, பாலின நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய ஒரு பெரிய அருளின் வெளிப்பாடாக அவனுடைய மார்க்கத்தினுடைய செய்திகளை குறித்து கேட்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பை தந்தார். மற்ற எல்லா இடத்துலையும் பயான் மஜ்லிஸ், வேற ஏதாவது மஜ்லிஸ் போடுவாங்க. உங்களுக்கு இல்மு மஜ்லிஸ், ஒரு புதிய செய்தியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்கள் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்திலும் ஒரு மஜ்லிஸை வைத்து நாம் எல்லாம் ஒரு பிரயோஜனம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நல்ல செய்திகளை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நல்ல வார்த்தைகளை பேசுறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நல்ல வார்த்தைகளை கேட்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனுக்கு சொந்தக்காரங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அல்லாஹ் தஆலா ஒரு தடவை சொன்னா, நீங்க இன்னொரு நபித்தோட அழைச்சு அவர்கிட்ட குர்ஆன் ஓதினாங்க அப்படின்னா, உடனே இந்த நபித்தோட அழைச்சு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இடத்துல குர்ஆனை எனக்கு நல்லா ஓதினாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த சஹாபி கேட்டாங்க, சம்மானியப்பா, அல்லாஹ் சம்மானி என் பேரை சொன்னாங்க. திடீர்னு என்ன கூப்பிட்டு ஒன்றை ஓதி காமிக்க சொன்னாப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் சம்மானி என் பேரை தான் சொன்னாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சம்மானி, ஆமா உன் பேரையே சொன்னாப்பா அப்படின்னு. அவங்க வீசுகள் வருது உபை எதுக்கி அந்த தோழர் உபை ஒரு காவிற்கு சொல்லுகிறார். தோழர் ஆரம்பிச்சாங்க, என் பேரை சொல்லி உங்களை சொன்னாங்க. யாரும் சொல்லலாம், என்ன அழகான செய்தி இல்லையா? என் பேரை சொல்லி உங்களை சொன்னாங்க. நீங்க தான் இந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரங்க. சில நேரங்கள்ல நபியை ஓதி காமிக்க சொன்னா, சில நேரங்கள்ல மற்றவங்களை ஓத சொல்லி அல்லாஹ் கேட்கவும் சொன்னான். இப்படி ஒரு அழகிய ஒரு சமூகமாக அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுடைய சமூகத்தை இன்னொரு தடவை வந்து ஹதீஸ்கள்ல வந்து லம்மா சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா மூஸா அஷ்அரி யக்ரவுல் குர்ஆன் வ யதகன்னா பி அபூ மூஸா அஷ்அரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபித்தோட குர்ஆன் ஓதுவார். அவர் எப்படி ஒரு வரணும் சத்தம் போட்டு வருவார். இயற்கையில அவருக்கு சத்தம்
அடுத்து அழகாகவும் ஓதுவார். அவர் ஓதுறதை கேட்கறதுக்கு அழகா கேட்டுட்டே இருக்கலாம் போல. தகன்னாவே அப்படின்னு சொன்னா தகன்னா அந்த கிராத்தா வரும். உலகத்துல ஒரே ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை யார் ஓதுனாலும் அது அழகா இருக்குன்னா குரான் மட்டும்தான். குரான் மட்டும். இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய ஒண்ணு நம்ம படிச்சா சரியா படிப்போம், வேற யாராவது இதை படிக்கணும்னா கண்ணாம படிப்போம். ஒரு இங்கிலீஷ்காரங்க தமிழ் எழுதி படிச்சா அவன் தாங்கள் எங்கள் மக்கள் அப்படிமா. இப்ப சில பேர்லாம் வடநாட்டுல இருந்து வந்தீங்க, நம்மள தமிழ்ல பேசுறாங்க பொறுமையா அது பேசாம முதுகே பேசிட்டு ஹிந்தியில பேசிட்டு இருக்கலாம். சில அரசியல்வாதிகள் அங்க வந்து நான் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு அவன் ஒரு திருக்குறளை வாசிக்கிறான். திருவள்ளுவர் தான் கேட்டாங்கன்னா இன்னொரு தடவை செத்து போயிடுவாரு. அதே மாதிரி வாசிக்கிறான். இதுக்கு எதுக்கு சொல்றமாத நான் சொல்றது புரியுதா? உன் பாட்டியில பேசிட்டு பொறுத்தவரைங்க அது எதுக்கு இதுல பேசித்தான் உங்களை பயங்கரன்னு இருக்கா? ஆனா இந்த குரான் அரபு நாட்டுல இறந்துச்சு. உலகத்திலேயே இன்னைக்கு குரானை யார் அழகா ஓதுறா அப்படின்னு கேட்டா ஒரு கூட்டம் ஓடுது. அது எந்த கூட்டம் தெரியுமா? அவங்களுடைய பாஷையை நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. அவங்களுடைய பாஷையை நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க. இந்தோனேசியா, மலேசியா, அந்த இந்தோனேசியாக்காரன் சைனீஸ் பாஷை பேசுவான். அவன் இயற்கையில பாஷை தூக்கிலே பேசுவான். என்னடா பேசுறீங்க? எவனாலும் கேட்டா பயந்துருவான். சிங்கப்பூரைய டக்குனு பக்கத்துல போயிடுச்சுன்னா பயந்துடும். ஆனா அவங்க ஓதுற குரான் உலகத்திலேயே அரபுகள் அமைச்சு அவங்க எல்லாம் வசூலிட்டாங்க. இன்னைக்கு யார் அழகா குரான் ஓதுறது அப்படின்னு கேட்டா இந்தோனேஷியன்ஸ், மலேசியாக்காரங்க, சவுதி கூட அவங்களால போட்டி போட முடியல. சவுதிக்காரங்க கூட அவங்கள்ட்ட இது பண்ண முடியல. வருஷம் ரமலான்ல இன்டர்நேஷனல் குரான் கான்டெஸ்ட் நடக்கும் துபாயில. இந்த நெட்ல போய் அடிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அல்லாஹ்வுடைய அருளால துபாயில இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு ஒரு 8 வருஷம் இருந்தேன். அங்க போனதுல இருந்து அந்த மஜ்லிஸை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. டெய்லி போவேன். யாராவது முடிஞ்சு போய் உட்கார்ந்தா 2 மணி 3 மணி ஆகும். அப்படியே இருக்கு. சகல நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படி கிளம்பி வந்துடும். நடக்கும் நைட்டு முழுக்க. உலக காரிகளை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு குரான் ஓதுவாங்க. அங்க உள்ள எக்கனாமிக் சாப்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு 1000 பேர் உட்காரக்கூடிய ஹால், 1000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பையன் வந்து உட்கார்ந்து ஓதுவார். சின்ன பையனா இருப்பாரு, கொஞ்சம் பெரியவராக இருப்பாரு. அவர் தான் குரான் ஓதுவாங்க. குண்டூசி போட்டா சத்தம் கேட்கும். விட்டா குண்டூசியா சத்தம் கேட்கும். அந்த அமைதியா ஒரு சத்தம். அந்த மஜ்லிஸ் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மஜ்லிஸ் அவ்வளவு அழகா இருக்கும். அங்க போய் உட்கார்ந்து வந்தாலே 2 நாளைக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு அந்த சொன்ன கேட்டு வந்தாங்க. எங்க பிள்ளை ஏதாவது ஒரு பிள்ளைய ஆரம்பி வாங்கிக்கலாமா? ஏன் நம்ம அப்படி ஓத முடியாதா? நம்மளும் ஓதி பார்ப்போமா அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸ். துபாய் நாட்டை பத்தி அப்படி இப்படி சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி நல்ல காரியத்தையும் நல்லதே நிறைய பண்ணலாம் துபாய் நாட்டுல. நாங்க ஒரு மஜ்லிஸ்க்கு அப்படி போயிருந்தோம். ஒரு நாள் ரமலான்ல தராவி எல்லாம் தொழுது அப்படி போய் அந்த மஜ்லிஸ்ல அந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த போட்டியில யாரு வெல்றாங்களோ அவங்களுக்கு பில்லியன்ல காசு கொடுக்கலாம். பில்லியன்ல, சாதாரண காசு இல்லை. அங்க உள்ள அரபு காசு பில்லியன்ல. அந்த ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு பிரைஸ். அதுல வந்து பயாஸ்லாம் கிடையாது. இவங்களுக்கு கொடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போம். அரபு நாடு இல்லாத எதுவுமே நாங்கள் ஒரு திடீர்னு பார்த்தா மலேசியா காரணமா, திடீர்னு பார்த்தா ஏதாவது சோமாலியா அந்த சைட்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து யாராவது ஒரு நாடு ஜெயிச்சு அதை வாங்கிட்டு வருவோம். ரொம்ப ஏழை நாடா இருக்கும். நாங்கள் முதல் பேருக்கு போது உட்காந்துருக்கோம். மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா ஃபுல் மஜ்லிஸ் உட்காந்துருக்கு. எதிர்த்தாப்புல இங்க ஒரு 6 பேர் ஜட்ஜி உட்காந்துருப்பாங்க. இந்த சைட்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும், நடுவுல டேபிள் கிடக்கும். அந்த மாணவர் அந்த ஓதுறவர் அப்படின்னு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு இப்படி நடந்து போய் அந்த ஜட்ஜினுடைய தலைவர்கிட்ட கொடுக்கணும். அதை வாங்கி வச்சுக்கிட்டு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. 6 பேருக்கு 6 கொஸ்டின் பேப்பரை பிரிச்சு கொடுத்துருவாரு. உலகத்துல உள்ள அந்த சபுராக்களால் அடிப்படையில ஓதுவாங்க. 7 குரானுடைய அடிப்படையில ஓதுவாங்க. சில அவங்க ஓதுறது நமக்கே தெரியாது. அப்படின்னு திரும்பி ஓதுவாங்க. ஆனா அந்த மேல டிஸ்பிளேல ஓடும் இவர் என்ன கிராத்து ஓதுறாரு, இவர் எந்த கிராத்தினுடைய அடிப்படையில அந்த குரான உடனே அந்த ஜட்ஜிக்கு கொடுப்பாங்க. அந்த சூழலை பார்க்கறதுக்கு அருமையா இருக்கும். நமக்கு இதுவரையும் தெரியாத புதிய ஒரு அனுபவமாக எப்படி உலகத்துல குரான ஓதுறாங்க, என்ன அழகா அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது அங்க பார்க்கும்போது தெரியும். அப்போ ஒரு தடவை போயிருந்தோம்
ஒரு நான் இதை இப்ப போராட்டம் சொல்லுவேன். ஒரு சின்ன பையன் அவர் ஓதுவார். அவருடைய வயசு ஒரு 6 வயசு, 5-6 வயசு உள்ள ஒரு சின்ன பையன் அவர் ஓதுறதுக்கு வர்றார். அவரை ஏற்றி விடுறாங்க. அப்படின்னு வந்து கொஸ்டின் பேப்பரை கையில் எடுக்கிறார். அங்கே சைன் போடணும். அவர் போட்டுட்டு நீ நடந்து வர்றார். வந்து அப்படியே ஆகிட்டே போய் அங்கே கூடணும். சார் உங்க வீட்டுல பேரன் பேத்தி அல்லது உங்க அக்கா பிள்ளையா இருக்கும். ஒரு 5-6 வயசு பையன் எப்படி இருப்பாங்கிறது தெரியாது. அப்படியே போய் அங்கே கூடணும். கொடுத்தோம்னா ஒரு 6 பேருக்கு பிரிச்சு வச்சுட்டாரு. பிரிச்சு கொடுத்தாரு. போய் உட்கார்ந்துக்கிறாரு. இந்த டேபிள் ஒரே ஒரு ஆள் தான் மேல உட்காந்துருப்பாங்க. அவருக்கு பின்னாடி பெரிய டிஸ்பிளே இருக்கும். அது முழுக்க அந்த ஆயிரத்தி ஓடும். அவர் எது ஓடிட்டு இருக்காரோ அது ஓடிட்டே இருக்கும். இந்த சேர்ல போய் ஏறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணா ஏற முடியல. நம்ம பெரிய ஆளா ஸ்பீட் அளவு உட்காந்துருக்கான். அது சின்ன பையன் போய் திரும்பி வரான். அவங்க காலத்துக்கு மேல போட்டான்னு போனான். கடைசியில் அங்கே உட்காந்துருக்காங்க. கையெழுத்து வாங்குறது வந்து அவன் தூக்கி மேல உட்காந்து எல்லாம் சிரிச்சாங்க. இப்படி ஒரு போட்டியாளர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு மாசம் உடனே மைக்கு மாட்டிருக்காங்க. போராடுறாங்க. கேள்வி கேட்காங்க. அதை பதில் செஞ்சு இருக்கணும்னா 7-8 கேள்வி கேட்பாங்க. கேள்வி 1000 மட்டும் ஆரம்பிச்சுருவாங்க. எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஓதிட்டே இருக்கும். 1000 சொல்லிப்பாங்க. ஓதிட்டே இருக்கும். அவங்களா சொல்லுவாங்க போதும் அப்படின்னு டிபார்ட். அவ்வளோதான். அது ஒரு சூறாவை கடந்து அடுத்த சூறாவும் போகும். திடீர்னு ஒரு 4000 ஒரு போதும்பாங்க. அது அவங்களுடைய அந்த ஜூரி ஜட்ஜியுடைய பிரியும். இந்த பையன் வந்து உட்கார்ந்தாரு. முதல் 1000 சொல்றாங்க. அதாவது அந்த 6 வயசுக்குள்ள குரல்ல உடையாத குரல். அந்த வயசுக்கு சின்ன பிள்ளை குரல். இந்த குழந்தை கேட்கும்போது எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போய் ஆகுது. முதல் கொஸ்டின் முடிஞ்சது. 2வது கொஸ்டின் கேட்கிறாரு. ஓதிட்டே இருக்காரு. தப்பு வந்துச்சு. அந்த தப்பு வந்து ஒரு மார்க் குறைஞ்சிடும். அது அந்த ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கும் தேர்வு எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மார்க்கு தச்சுவீடு குறைஞ்சா போச்சு. வாயத்திற்கு காப்பு தப்பு அவர் பெல் அடிச்சாக்கா ஒரு மார்க் போச்சு. இப்ப அந்த ஜட்ஜ் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா பெல் அடிக்கிறதுக்கு கை எடுக்கிறாரு. சின்ன பையன் கட்டி திரும்பி பார்த்தா கவருக்கு முன்னாடி போயிட்டான். முதலிட்டு 1000 விட்டு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. தவறுக்கு முன்னாடி ஆயிட்டு போயிட்டான். சின்ன பிள்ளை இவனை ஏதாவது செய்ய முடியுமா? அடிக்கு கையை ஓங்கின அந்த ஜட்ஜி இப்படி சிரிச்சுட்டே இருக்காரு. அவங்க முன்னாடி போனவங்க என்ன செய்யறது? இப்படி கையை வச்சுட்டே வராங்க. அது அழகா சரியா போயிட்டாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு குரான் தெரிஞ்சவங்க சிரிச்சிட்டே வளர்ந்தாங்க. 2வது 3வது கேள்வி கேட்டாங்க. 4வது கேள்வி கேட்டாங்க. அது ஒரு தப்பு வர மாதிரி இருந்துச்சு. உடனே கையை தூக்குனாரு. அதுல நீங்க திரும்ப போனான். இது ஒரே கூத்தா இருக்க. நீங்க பார்த்தா அந்த சின்ன பிள்ளையை செய்யற அந்த சேட்டை மாதிரி இப்படி கையை தூக்கணும்னா அவன் பின்னாடி போயிடலாம். கரெக்டா ஓடிட்டு வந்துடலாம். புரிஞ்சு போச்சு. போது ஹஸ்போ போது சினப்பாரி புரிஞ்சு போச்சு. கேள்வி போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே தூச்சி இறங்கி வண்டியை எடுத்தாரு. இருந்து போயிட்டாரு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். மசாலா ஒரு சின்ன பிள்ளை ஒரு 5-6 வயசு பையன் ஓடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா. அடுத்த நாட்கள் அந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னா அந்த நாட்டினுடைய கொடி, அந்த நாட்டினுடைய பேர் இருக்கும். அதுல என்ன ராத்து ஒரு இருக்கும். இது மட்டும்தான் அந்த டேபிள் இருக்கும். ஓதிட்டே இருக்காரு. அடுத்தவர் வந்துட்டாரு. ஓதிட்டே இருக்காரு. ஓதிட்டே இருக்கும்போது அந்த வீடியோக்காரன் என்ன செஞ்சாங்கன்னா பின்னாடி பெரிய டிஸ்பிளே இருக்கும். அந்த 1000 புதுசா தெரியும். அந்த வீடியோக்காரன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம அப்படியே திருப்பி அந்த கேமராவை வேற இடத்துக்கு திருப்பலாம். பார்த்தா பொதுமக்கள் சரியில்லை. ஒரு இடத்துல ஜூம் பண்ணி இப்படி கொண்டு போய் அப்படியே காட்டிட்டே இருக்கும். யாருக்கும் கொஞ்ச நேரம் புரியல. என்ன ஏதோ காட்டிட்டே இருக்காங்க. பின்னாடி பெரிய டிஸ்பிளே தெரிஞ்சுட்டே காட்டிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் பார்த்தா அங்க ஒரு பையன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா சேர் மேல ஏறி நிற்கிறான். போட்டு சேர்ல அந்த உட்கார்ற சேர் இருக்கு. அவங்க அப்பா பக்கத்துல உட்காந்துருக்க அந்த சேர் மேல ஏறி நிற்கிறான். அந்த பையனை யாரும் பார்த்தா ஓடி போனான்ல அந்த குடி பையன் அவன் ஏறி நின்று அவன் பேரை மேல ஒட்டிருக்காங்க. ஆபீஸ் அப்படின்னு போட்டு அவன் பேரை உட்கார்ந்துருக்கான். அப்படியே சேர்ல விஐபி சேர் ஒட்டுவாங்க. அந்த பேரை கிளிக்கிறான் சார். தன் கையை வச்சு நகத்தால அந்த பேரை பேசிச்சுட்டே இருக்கும். அந்த ஆளு அந்த வீட்டுக்காரன் விடவே இல்லை. ஜூம் பண்ணி பார்க்க சார் மொத்த அழுத்தம் ஓட அழுத்தார். அது சொல்லுற எழுதா இவ்வளவு நேரம் புறானோடு ஒரு பையன் யார் விளையாடிட்டு இருந்தான்னு நம்ம பார்க்கும்போது என்ன அழகா போதுனானோ 2 நிமிஷம் கழிச்சு அந்த பையன் இயற்கை தன்மையில அந்த சேர் மேல ஏறி இருந்து கையை வச்சு இப்படி கிழிச்சிட்டு இருக்கான் சார். அவனுடைய நிலைமை அதுதான். ஏன்னா 6 வயசு பிள்ளைக்கு அதுதான் தெரியும். அதை காமிச்ச உடனே அந்த ஆனந்தமே ஓடுவசம் புரிஞ்சு பாருங்க. ஏன்னா அல்லாது நாடுனா அந்த 6 வயசு இதயத்துல கூட தன்னுடைய குரானுடைய ஆளுமை இறக்கிறாங்க. ஆளுமை இறக்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்படி புள்ளரிச்சு போச்சு.
இந்த வயசு அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய 6000 சொச்சம் ஆயத்தை உள்ள இறக்கி அதை கேட்க கேட்க ஓத வைக்கலாம் பாருங்க. அது எவ்வளவு முடிந்த வாழ்க்கை. அந்த பிள்ளை எப்படி வாழும், பிள்ளை எப்படி வாழ. அதெல்லாம் நேரடியா அதை அனுபவிச்சு பார்க்கும்போது ரப்புல் ஆலமீன் எத்தனையோ பெரிய இன்ஜினியர். நாங்க போய் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது குர்ஆன் கிளாஸ் நடத்தும் போது கேட்பேன், தமிழ்நாடுக்காரங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களை எத்தனை பேருக்கு ஓத தெரியும் அப்படின்னு சொன்னா 4 பேர் கேட்குவோம். 100 பேருக்கு இடத்துல ஒரு 4 பேர் 10 பேர் கட்டிக்கலாம், கை பாதி இருக்கும், கீழே போயிடும். கேரளாக்காரங்க தான் சொன்னா அப்படின்னு சொன்னா அவங்க எத்தனை பேருக்கும் 99 பேர் கேட்குவோம் ஓத தெரியும். ஒரே ஒரு ஆளு உஸ்தாதுக்கு ஓதிட்டு இருக்கியான ஞாபகம் குடிச்சிடும் அப்படிமா ஓதிட்டு இருக்கு அப்படிமா. ஆனா நம்ம ஆளு 100 பேர் உட்கார்ந்துட்டா 10 பேர் கேட்குவோம், மீதி அரைக்கை இருக்கும். ஒரு தடவை கேட்டேன், நீங்க எல்லாம் என்னடா பண்றீங்க கேட்டேன். நீங்க என்ன பண்ற? நான் ஒரு கம்பெனில ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கேன். இன்னொருத்தர் கேட்டா இன்ஜினியரா இருக்கேன், இன்னொருத்தர் அக்கௌண்டண்டா இருக்கேன். நான் கேட்டேன், கலாவாணிமா புக்க உனக்கு சுமக்க தெரியுது இல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்க தெரியலையா? Are you the loser? You are only the loser. நீ தான் இந்த ஞானத்தை இழக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கலாவாணியான புக்கு உள்ள போகுது, ஆனா அல்லாஹ்வுடைய வேதத்துல போறாங்க. எவ்வளவு பெரிய அது இழப்புவது படிக்கிறவங்க. உங்க அத்தா அம்மா உங்களை வளர்ச்சாக்காங்க இல்லையா? உங்க அத்தா அம்மா எல்லாம் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு தமிழ்ஸ்தான் போயிடுவாங்க. காலையிலே எழுப்பி விட்டுருவாங்க. நாங்க இங்கே போயிட்டு வீட்டுல அப்படின்னா அஜர்த்தி ஏதாவது சொல்லுவாருன்னு அப்படியே பின்னாடி தமிழ்ஸ்தான் வழியா போய் வாங்கிட்டு அப்படியே காலையில வந்துடுவாங்க. நான் சொன்னேன், நீ அல்லாவை ஏமாத்துறன்னு நினைச்ச அல்லாவை ஏமாத்திட்டாங்க. அவை ஏமாத்துறன்னு நினைச்ச நீங்க ஒருத்தனுக்கு உலகத்துல குர்ஆன் ஓத தெரியுதுன்னா அதை விட ஒரு பெரிய இழப்பு ஒன்றும் கிடையாது. அதுதான் நமக்கான வாழ்க்கை, இந்த உலகத்திற்கான வாழ்க்கை, நம்ம கபருக்கான வாழ்க்கை, நம்ம மறுமைக்கான வாழ்க்கை, எல்லாத்திற்குமான ஒளி அல்லாஹ்வுடைய பேர், அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன். அலைக்க பித்திலாவத்தில் குர்ஆன் பெருமானார் சொல்வாங்க, அலைக்க பித்திலாவத்தில் குர்ஆன் ஃபஇன்னஹு நூருன் லக ஃபித் துன்யா வ துஹூருன் லக ஃபில் ஆகிரா. என்ன அருமையான வார்த்தை தெரியுமா? தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிற அல்லாஹ்வுடைய வேதத்தை. அலைக்க பித்திலாவத்தில் குர்ஆன் ஃபஇன்னஹு நூருன் லக ஃபித் துன்யா. அதுக்கு உலகத்துல ஒரு பேரொளி வாங்கி நீ எங்கெல்லாம் போய் முத்து சென்று நிற்கிறியோ அது தொடர்ந்து ஓடுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஹூருன் லக ஃபில் ஆகிரா. நீ ஒவ்வொரு எழுத்தை நீ ஓதிட்ட அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மறக்காமல் அது கூலியை வைப்பான்னு சொன்னாங்க. மறக்காம மன் கரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி ஃபலஹு பிஹா 10 ஹஸனா. பெருமானார் சொல்கிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மினல் குர்ஆனி, யார் ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தை குர்ஆனில் இருந்து படிக்கிறாரோ ஃபலஹு பிஹா 10 ஹஸனா, அவருக்கு 10 நன்மைகள் அதற்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு இந்த மக்கள் தப்பா படிக்குவான், எழுத்துங்கிறத வார்த்தை நினைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வாஹித் உடனே விளக்கம் கொடுக்குறாங்க. நபி எப்படி அது விளக்கம் கொடுக்குறாங்க? லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வாஹித். அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஹர்ஃபுன், லாம் ஹர்ஃபுன், மீம் ஹர்ஃபுன். பெருமானார் சொல்றாங்க, அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, லாம் என்பது ஒரு வார்த்தை, மீம் என்பது ஒரு வார்த்தை. நீ அலிஃப் லாம் மீம் என்று படித்தால் 30 நன்மைகளை அல்லாஹ் உனக்கு தருவான். வேற எதுல கிடைக்கும்? ஒன்றுக்கு 10 வேற எதுல கிடைக்கும்? சகோதரர்களே, இன்னொரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நான் இருக்கும்போது மதுரையை சார்ந்த ஒரு பையன் அதுல பிரைஸ் வாங்கினான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர முடியல. அவங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பள்ளிவாசல மத்தினா இருந்தார் துபாயில, மதுரைக்காரரு. அந்த பையன் அங்கே இருந்து முடிச்சு எல்லாம் முடிச்சு செகண்ட் பிரைஸோ தேர்ட் பிரைஸோ அவனுக்கு கிடைச்சிட்டு வாங்கினா. அங்கேயே அவங்க அப்பா அந்த காசை வாங்கி அவன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு இப்ப அங்க கிளாக் டவர் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உள்ள பள்ளியில வருஷம் அந்த பையன் தராவிக்கு தொழு வைக்கிறான். அவன் பின்னாடி தொழுகிறதுக்கு அரபுகள் போட்டி கொடுப்பாங்க. நம்ம முதல்ல அந்த பையன் அங்கே தொழுகிறான். அங்கே பிறந்து அங்கே ஒரு தமிழ் தெரியாது, உருது அல்லது இங்கிலீஷ் பேசுவான். அந்த பையன் அவனை சந்திச்சேன். அது மாதிரி ஹைதராபாத்ல ஒரு மந்திச்சாமியுடைய பையன் அங்கே போய் போது இந்த பையன் இருந்தது. நம்ம ஊர்ல இருந்தா அது சம்பந்தமான அந்த அவேர்னஸ் வரல. ஆனா அந்த ஓதக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே குரான் போட்டவர்களாக ஓதுவாங்க.
ஒரு தடவை நடந்துச்சு, அங்க உள்ள அந்த கான்டெஸ்ட் முடிய போகுது. அப்போ ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, நான் இந்த அறிவிப்பு செய்யறாங்க, இந்த மாதிரி இந்த பையன் ஈஜிப்ட்ல இருந்து வந்திருக்காரு, இவருக்கு கண்டு தெரியாது, இவர் இதுவரை வெளியே எங்கேயும் போகல, ஆனா அவர் செகண்ட் பிரைஸ் வந்திருக்காரு, செகண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு, அதனால வந்து நாங்க எங்களுடைய டீம் முடிவு பண்ணியிருக்கு, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவோம். எப்படி செகண்டரிக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியா வந்திருக்கு, அந்த பையனுக்கு கண்ணே தெரியாது, நான் வாழ்க்கையில ஈஜிப்ட் விட்டு எங்கேயுமே போனதில்லை, அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் முடிவு பண்ணோம். எழுத்தா போறாரு அது எப்படி அது போட்டி நடத்தி போட்டு நீங்க அப்படி கொடுக்குறேன்னு எப்படியா சொல்லலாம்? எழுத்தா போறாரு அதெல்லாம் தப்பு இல்லை, போட்டி தான். நம்ம ஊருக்கு பிள்ளைகளுக்கு இங்க பரிசா போட்டிகள் வைக்கிறாங்கல்ல சார், ஃபர்ஸ்ட் பிரைஸ் என் பிள்ளைகளுக்கு தரலாம் அப்படின்னு சண்டைக்கு போறாங்கல்ல, அந்த ஆசிரியருக்கு பேரா வைக்கும் போது அல்லாதான் எழுத வைக்கலாம். நிறைய நேரங்கள்ல நிறைய படித்தவர்கள் கூட போட்டிகள்ல தோற்பது உண்டு, ஒண்ணு தெரியாத சில நேரத்தில் ஜெயிச்சிருவோம். அது அல்லாஹ் செய்கிறத உடனே அந்த எதிர்த்து சொன்னா, நீங்க செகண்ட் ஆக்கி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பையனுக்கு ஒரு பென்ஸ்கார் வாங்கிட்டாங்க. 18 வயசு பென்சில் சொல்ல மாட்டான், அந்த அரபி டென்ஷன் ஆயிட்டான். அவங்க நீ இல்ல சொல்லல, அவர் பென்ஸ் வாங்கிடா, நீ எல்லாம் வீட்டுக்கு கொடுக்குறது ஒரு பென்ஸுக்கார வாழ்க்கையில குரான் ஓதுனா இதெல்லாம் ஒண்ணு இல்லை. உடனே நான் வந்து துணியாவை புகழ்கிறாரியா காலடியில வந்து விழுந்து இல்லை. குரான் ஓதுனா 18 வயசுல பென்ஸுக்கார காலடியில வந்து விழுந்து இல்லை. அபா மூசல் அஷ்அரி ஓதும்போது லம்மா சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா மூசல் அஷ்அரி யக்ரஅுல் குர்ஆன வ யதபன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு தடவை கேட்டுட்டு இருந்தவர்கள் சொன்னாங்க, ஊத்தி இந்த திஸ்மாவின் மஸாமி ஆனதா அழகா சொல்றாங்க, அபூ மூசா அல்லாஹ் உங்களுடைய தொட்டையில் அதாவது தாவூதினுடைய அந்த வம்சத்தினுடைய தொட்டையை கொடுத்திருக்கிறார், நீங்கள் வரக்கத் செய்யப்பட்டவர்கள் அப்படி ஓதி கேட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, லைஸம் இல்லாமல் நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம், யாரு குர்ஆனை முன்னூறு ஓதுறான் அவன் நம்மளை சார்ந்தவர்கள் அழகா ஓதி பார்க்கணுங்கிறாங்க. குர்ஆன் ஓதும்போது கொஞ்சம் ஆசையா நம்ம நினைக்கிறோம், இந்த உலகத்தில் இந்த குர்ஆன் மட்டும்தான் யார் ஓதினாலும் பழகா இருக்கும். ஒரு சின்ன பையன் ஓதுனாலும் அழகா இருக்கும், ஒரு பல்லு இல்லாத கிழமை ஓதுனாலும் அழகா இருக்கும், ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஓதுனா அவரும் காசு போட்டு ஓதுனா அது ஒரு விஷயம், அது ஒரு அழகா. இப்ப நம்ம ஊர்ல உள்ள அஜித்குமார் எல்லாம் தோல்வி போது கேட்கறது மாதிரி இருக்கு, இல்ல உண்டா இருக்கு, அஜித்குமார் தான் உட்கார்ந்துருக்காங்க. இல்ல அரபு நாட்டுக்கார அஜித்குமார்கள் மட்டும் தான் அழகா சொல்றாங்க, அதை விட அழகா நம்மளுக்கு சொல்லுகிறாங்க. சில பள்ளிகளுக்கெல்லாம் போனா இன்னும் கொஞ்சம் ஓர மாட்டாங்க, இன்னும் சில பள்ளிகளுக்கெல்லாம் போனா ஏண்டா வந்து இருக்கு இல்லையா, அந்த அஜத்தை விரட்டி விடுறாரு நம்மள தொழுவ போனா வெளியே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விளையாட்டு சொல்லல. அது அழகா இருக்கு, இருந்தாலும் அந்த ரமதான்ல ஒரு தடவை ஒரு பள்ளிக்கு போய் தொழுவிட்டு முதல்ல காய்ச்சல் தண்ணீர் விட்டுட்டு வந்து வண்டி எடுத்து வேற விளையாட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அந்த அனுபவம் தண்ணீர்லாம் கெட்டியாச்சு. அதனால சுயாதி பாஷையில ஓடணும், கிடைக்கிறாங்க கேட்குது. அவ்வளவு நான் டக்குனு மேல பாக்குறேன், அதாவது வந்துருக்குமே ஒரு வகை இறங்கலையா தலையில உடலியா அடி உடாரியா அப்படின்னு பாதியோட கையை விட்டு வெளியே வந்து கேட்டார், அதுக்கு தொழில் முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்கறான். வரவேன் அந்த எனக்கு அதுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுருவாரு நம்பிக்கை கொடுக்க அவங்க தான் பாதியை சொல்லி தராவி ஆரம்பிக்கிறாங்க. நான் வண்டி இருக்கேன் இல்லைங்க ஒரு அர்ஜென்டா ஒன்று சொல்லிருக்கேன், அதுதான் பார்த்து முடிக்க இருக்கேன், அடுத்த பள்ளியில தான் போக வேண்டியது இருக்கு, ஒன்று கூட இங்க போக முடியாது ஓடிட்டேன். ஒருத்தரங்க என் வாழ்க்கையை நான் எல்லாம் விட்டு போனதில்லை, வேற வழி இல்லை சார், அந்த குழுவில் கேட்டா நமக்கே பயமா இருக்கு. அப்படி சில நேரங்கள் சகோதரர்களை பெருமானார் சொல்லுவார்கள், சிக்கிமோ அஸ்வா தகும்பில் குர்ஆன், என்ன அழகா பெருமானார் பேசுகிறார். நீங்க உங்களை ஓதித்தான் பாருங்களேன், கொஞ்சம் ஓதித்தான் பாருங்களேன், இந்த குர்ஆனை உங்க அழகா வாய்ஸ்ல ஓதித்தான் பாருங்களேன். போன தடவை ரமலானுக்கு முன்னாடி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க திருச்சியில, என்ன கூப்பிட்டு நெட்ல ஃபேமஸா அதை போட்டுருக்கேன். அந்த பள்ளியில போய் பேசும்போது சொன்னேன், நல்லா எதுக்கு தெரியுமா ரமலான்ல சாப்பிட வேண்டாம்னு சொன்னான். நிறைய பேர் சொல்லுவான், நீங்க எல்லாம் பணக்காரர்களுடைய இருக்கீங்க, ஏழைகளுடைய பசி உங்களுக்கு தெரியணும், அதனால நோம்பு கடமையா இருக்குது. அப்படி இருக்கு ஏழைக்கும் பணக்காரங்க மட்டும் தானே நோம்பு, பசி தெரியணும்னா அதான் டெய்லி பசியில இருக்காங்க சார், அமைதி சார் நோம்பு வைக்கணும், எல்லாருக்கும் நோம்பு வைக்கணும், நோயாளியும் நோம்பு வைக்கணும், நல்லவனும் நோம்பு வைக்கணும், பெரியவனும் நோம்பு வைக்கணும், ஆம்பளை வைக்கணும், பொம்பளை வைக்கணும். அப்புறம் இதுக்கு வந்து பணக்காரனுடைய பசிக்குது, பசி தெரியறதுக்குலாம் நோம்பு இல்லை, பசி தெரியறதுக்கு நோம்பு இல்லை.
அல்லாஹ் என்ன சொன்னா ஹலாலான உணவு எடுத்து சாப்பிடக்கூடாது, ஹலாலான மனைவி பார்க்கக்கூடாது, அவளுக்கு பேசக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நீ எனக்காக வேண்டி சாப்பாடு தெரியுமா? ஏன் ஏன் தெரியுமா? காரணம் தெரியுமா? தெரியுமா? பெருமானார் சொல்றாங்க, இந்த உலகத்துல குர்ஆனுக்கு ஒரு கேஸ் இருக்கு. அது பொண்டாட்டியை தாண்டி நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை தாண்டி உங்க இதயத்தை, உங்க ரத்தத்தை, உங்க சதையை கரைச்சி எடுத்து. எல்லாம் சொன்னா நோக்கினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீ குர்ஆனை உணர்ந்துங்கிறத தவிர வேற எதுவும் இல்லை. எல்லாத்தையும் பாடுறேன், உன் உணவை நிறுத்துகிறேன், மனைவியை நிறுத்துகிறேன், மக்களை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நீ எதுவுமே செய்யாம அந்த நேரத்தில் குர்ஆன் போது அப்படியே தேனாக உள்ளத்தில் இதை நீ அனுபவிக்கிறதுக்காக ராசா ஒரு மாசம் அந்த சாப்பாடு இதை தவிர எந்த நோக்கம் இல்லை சார். நீங்கள் நோன்பு வைத்து சாப்பாடு விழிப்பதற்கு குர்ஆனை உள்வாங்குவதை தவிர எந்த நோக்கம் இல்லை. அதனாலதான் 27ஆம் கிழமை என்ன சொல்றாங்க? லைலத்துல் கத்ர் என்ன சொன்னா லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொன்னான். லைலத்துல் கத்ர் குர்ஆன் இறங்கும். குர்ஆன் கொண்டு லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கொண்டு குர்ஆன், குர்ஆனை கொண்டு ரமலான் நம்ம தான் நினைச்சிருக்கோம். காலைல எதிர்த்து நம்ம சடங்கு சாப்பிடுறது. இப்போ உள்ள நம்மளுடைய நோக்கெல்லாம் வந்து நோக்குமே சொல்ல முடியாது. நம்மளாம் நோக்கு வைக்கணும்ல, இந்த நோக்குக்கு ஒரு 3 நோக்கு வைக்கிறது திரும்ப நம்ம. எனக்கு கேட்டா அப்பதான் நம்ம சாப்பிடுவோம். உலகத்துல என்ன அருமையான டிஷ் இருக்கோ. நாங்க ஹைதராபாத்துக்கு ஒரு இதுக்கு போயிருந்த மீட்டிங். அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த ஹலீம், ஹைதராபாத்ல ஹலீம், இந்த ஹலீம் கிடைச்சா சார்பினார் பக்கத்துல போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அங்க போய் கேட்டோம்னா நம்ம சொன்னா அதிகமா போட மாட்டோம் சார். எப்போ போடுவீங்க? ரம்ஜான்ல போடுவோம். ஏன் ரம்ஜான்? அப்பதான் நல்லா துப்பாக்கி இருக்கிறான். யாரும் நல்லா போடணும். வடக்கடா அப்பதான் போடுது. எப்ப என்னன்னா முடியாது. இப்ப இருக்குன்னா வந்து சிக்கன்ல வந்து 25 இறக்கி அப்பதான் வைக்கிறான். அப்படின்னு என்ன போட்டாலும் வெட்டி சாப்பிடலாம். எப்ப ரமலான்ல அதை வாங்கி பார்த்து நல்லா சாப்பிட்டு சகல் விதவிதமா சாப்பிட்டு நல்லா சகல் கிடந்து இஃப்தார் வரை தூங்க வேண்டியது. இஃப்தாரை சாப்பிட்டு நாங்கெல்லாம் நோம்பு வச்சுக்கோங்க. நோம்பு வச்சுக்க நல்லா சொன்னா எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு நீ அந்த குர்ஆனை ஓதும் போது அதை கேட்கறதுக்காண்டா இந்த ரமலான் சாப்பாடு நிப்பாட்டு. அந்த சுவை மங்கி போகுங்கிறாங்களா? உன் உணர்வு இதுக்குள்ள நீ வந்துட்டு வையேன், நீ என்ன சாப்பிட்டா அந்த சாப்பாடு தெரியாது. நீ என்ன அழகிய மனைவியை வச்சிருந்தாலும் கூட அந்த அனுபவிப்பு இருக்காது. இதுக்கு பின்னாடியே போவடா, இதுக்கு பின்னாடியே போ, என்னுடைய ருசியும் பேருக்கும் அப்படியே பார்த்து கேட்டு. அதனால மனுஷன் சொல்றான், அல்லாஹ் நாளைக்கு கியாமத்து நாள்ல ரஹ்மான் சூராவை படிப்பான். அது சொர்க்கவாதிகள் அது சொல்லுவான், சொர்க்கமே காணாமட்டாங்க அல்லாஹ் அல்லாஹ் நீ ஓத நாங்க கேட்ட இதை விட அங்க ஓடுற பாலாரும் தேனாரும் மாங்க இந்த ஆறு எந்த ஆரைகளுக்கு தேர்தல் இருக்க ஊருக்கு எதுவுமே நீங்க கொஞ்சம் பண்றாங்க சார். இந்த தேர்தலுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு சார். இந்த உலகத்துல அப்படி ஒரு ஈர்ப்பு உண்டு, அதை அனுபவித்தவர்கள் உண்டு. அதனாலதான் அல்லா சொன்னா, நீங்க ஓத கேளுங்கன்னா பெருமானார ஓத வச்சா முதல் வேலையை அல்லாஹ் தரலாம். எத்தனோ அலைகி மாயாதி அந்த மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு குர்ஆன் ஓதுறீங்க, உங்களை சகலராயிடுவாங்க. எதுவுமே தேவையில்லை. காதுகள் பின்னாடியே தெரிஞ்சாங்க. எப்ப எங்க நம்பி ஓதுவாங்க? என்ன இது அடிக்கடி சொல்றது வந்து வலீத் இப்னு முகைரா அவன் ஒரு பிறவி கவிஞ. அவனை தான் அனுப்பி விட்டாங்க, போய் கேட்பாடா அப்படின்னு சொன்னாங்க. இதுல அனுப்பி வந்துடுறான் யார? முகமது ரசூலுல்லாஹ். என்னப்போ ஓதுறானா? நீ பயங்கரமான ஆளவா, நீ அவன்கிட்ட பித்தகா, நீ பிறவி கவிஞா, ரத்தத்துல கவிதடா. அவன் சொல்றான், எனக்கு சின்ன கவிதை தெரியுமா? உடனே போய் கேட்கக்கூடாது. சின்ன எந்த சின்ன பேர் என்னன்னா கேட்கணும். அதனால சின்ன கவிதையே நான் படித்தேன். அவன் நேரம் வந்து உட்கார்ந்து ரசூல் எங்க ஓதுங்க, நேரம் ஓதுங்க. 4 வரி படிச்ச உடனே பித்து குடிச்சிட்டானே. ரசூல்லா 4 ஆயத்தை ஓதுனாங்க. போதுமா தாங்க முடியல. ஏன்னா பிரச்சனை இல்லை. ஆயத்தை இறக்கணும்னா அவனை படிச்சு பாடு வெளியே வந்தவனா அவன் கேட்டான், என்ன வைத்து வந்த முகமில் அபூஜல் பயங்கரமான அபூஜல் இருக்கானே. அபுல் ஹிக்கம் அவனுக்கு பேர், அறிவாளியின் தந்தை. ஆனா அவன் கூசு பயிலாயிட்டான். இடத்துல அபுல் ஜெல் ஆயிட்டான். அவன் பார்த்தோன்னே ஒருத்தர் இடம் ஓட்டுவான். இப்படி நடந்து வந்து இருக்கான். யாரும் உள்ள போயிட்டு வலீத் முகைரா நடந்து வருவான். இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னான், வலீத் வேறு முகத்தோடு வருகிறான்.
நம்ம அனுபவம் முகத்தோட வரப்படலாம், வேறொரு முகத்துல வரலாம். பார்த்தவங்க சில நேரங்களில் பார்த்தவங்க தெரியல. கடைக்காரங்களே கூட ஒரு பாய்கள் இவன் பேசிட்டே இருக்க கடையில் உட்காந்து ஒரு வியாபாரம் வந்து கேட்டுட்டே இருக்காரு. அவர் பேசிட்டே இருக்காரு, அதை பார்த்துக்கிறாரு. நானுமே வியாபாரம் பார்த்துருக்கேன், அவர் வந்து நிற்கிறாரு. வரணும்னா அவர் சொல்றாரு, நீ பேசிட்டு அவரு நான் கேட்டுட்டே இருக்கேன். அவர் சொல்றாரு, இப்ப மாட்டு வரல விலை கேட்க வந்துருக்காங்க. யாரு ஒரு 10 வருஷம் கடவுளுக்கே தெரியுது வாங்க வந்திருக்காங்க, விலை கேட்க வந்திருக்காங்க. பார்த்தோன்னே கடவுள் தெரியும் இவன் வாங்க மாட்டார். வாங்குறான்னு நமக்கு தெரியுது, எந்த வேலைக்கு வாங்குவான்னு தெரியுது. அது தோல்வி கண்ணாடி கடைக்கு போயிருந்தான் போடலாம். இவரு பேசிட்டே இருந்தாரு. கடைக்காரங்க வந்து கண்ணாடி கேட்கலாம். அந்த பொங்கலுக்கு வந்து 200 ரூபாய் 500 ரூபாய் அந்த கண்ணாடியா காட்டுது, கூலிங் கிளாஸியா காட்டுது. இந்த டக்குன்னு சொன்னா ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வெளியே விட்டாரு. போய் அங்க இருந்து ஒரு டப்பா எடுத்து அந்த காட்டுறாரு. காட்டினோம்னா சூப்பரா இருக்காங்க, 2500 ரூபாய் வீசிட்டு அவன் போயிட்டே இருக்கான். அவர் சொன்னாரு, அதுக்கு வெளியே நிற்கிறது வச்சுக்காரு, இந்த பாப்பா தெரியாம 500 ரூபாய் கண்ணாடி காட்டுறான். நான் அதை விட 600 ரூபாய் கண்ணாடியே 2500 ரூபாய் வாங்கி போயிட்டாங்க. உங்களுக்கு விளக்குல ஆரம்பத்துக்கு தானே 2500 பென்ஸ் காட்டு இதை போட்டுக்கிறது சரி, 500 ரூபாய் ஒதுக்குவானா, ஏதோ ரொம்ப கண்ணாடி. அப்ப வியாபாரி ஒரு 4 நாள் வியாபாரம் பண்ண ஆளு நாய் பார்த்துறானே, வரும்போதே சொல்லிக்கிறாங்க வியாபாரத்துக்கு வராங்க இல்லை கேட்கறதுக்கு வராங்கன்னு. அப்ப அது பெரிய ஆளா நம்ம பார்த்தவங்க சொன்னா போற முகத்துல வரலன்னா கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் வேற மாதிரி வர்ற என்ன சொன்னாங்க, பதிலே சொல்ல போயிட்டே இருக்கும். அப்படி வரனா கூப்பிட்டு கேட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு போனா இன்னடி கௌலி தகராவா, இன்னடி கௌலி தகராவா وإن عليه لتلاوى إنه مثمر على ومغدق أسفل إنه يبلى ولا يبلى عليه ويهدي ما تحته. அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 வரி எனக்கு சொன்னான். வலியுறுத்தி போகிறான். அவன் சொன்னா இந்த கௌதி தகராவா, அபூஜர்களே நீ ஏதோ பேசிட்டு இருக்க, ஆனா அவர் பேசுறது இருக்குல்ல, நீ யாராவது அவர் இப்ப ஏமாத்துறாரு அப்படி குறித்து வரல. அவர் பேசுற இன்னடி தோல்வி ஹலாவா, அவர் பேசுறதெல்லாம் அல்வாரமா, ஹலாவானா அல்வானா. அவர் பேசுறத கேட்ட உடனே அப்படியே மனசு இருக்குதுடா, ஹலாவா அது ஒரு பெரிய டேஸ்ட் இருக்கு. இன்னடி தோல்வி இன்னும் அதை இல்ல தலாவா, ஒரு தடவை கேட்டாம கேட்கிறேமா. இன்னமும் முஸ்லிமும் அழகா, அதனுடைய மேற்பகுதி அப்படியே பூக்களாலும் அப்படியே கனிகளாலும் நிறைந்து இருக்கிறது. ஒரு பழத்தை பார்க்க போறோம், அப்படியே ஆப்பிள் நிறைஞ்சிருக்குன்னா எவ்வளவு வேலைதான் உண்டு நேரத்தை பார்ப்போம். ஒரு மரம் நிறைய அப்படியே பூ பச்சை பசேன்னு இருக்கு, எவ்வளவு வேலைதான் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு தான் ஊட்டிக்கு போறான், இதை பார்க்கறதுக்கு தான் கொடைக்கானலுக்கு போறான், இதை பார்க்கறதுக்கு தானே அவங்க இதுக்கு போறான், சுவிட்சர்லாந்து போறான். எதுக்கு அந்த மரமுக்கு அப்படி மட்டையா இருக்கு, வேற என்ன போய் பார்க்கணும். அவர் சொன்னாரு, இந்த மரம் மாதிரி அவர் பேசுது, அதனுடைய ஆழமா உள்வாங்கி இருக்கிறது, அதனுடைய வேர்கள் நல்ல அடிபிடித்து இருக்கிறது. சொல்லிட்டு சொன்னான், இந்த முடியோட நீ தலையில நின்னாலும் வார்த்தை மேல ஏறாது, அந்த வார்த்தை ஏறி பேரும் நானே பின்னாடி நமக்கு இதனுடைய மகத்துவம் புரியல, இதனுடைய இது வேல்யூ என்னன்னு தெரியல. தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு வறுமையை போட்டிட்டாங்க, தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு நோய்களை போட்டிட்டாங்க, தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டாங்க, தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு சிறந்த சந்ததிகள் சமைச்சு கொடுத்தாங்க, தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு தவறு சமைச்சுக்கிட்டாங்க, தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு வறுமையை சமைச்சுக்கிட்டாங்க, தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு அல்லாஹ்வை அடைஞ்சுக்கிட்டாங்க, தன் வாழ்க்கையில இந்த புராணம் கொண்டு ரவியை தான் வாழ்க்கையில அடைஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் கொண்டு இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டு சுகமாக வாழ்ந்தவர்கள் லட்சக்கணக்கானவர்கள். சகோதரர்களே, இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வரும்போது எனக்கு போட்டு போட்டுருக்காங்க, கியாமத்து நாளின் நெருக்கமும் அதனுடைய உம்மத்தின் உறக்கம் அப்படின்னு போட்டுருக்காங்க. யார் தலை கொடுத்தால் தெரியல, அதை கொடுத்து மகராசி என்பது கவிஞர் கியாமத்தின் நெருக்கமும் உம்மத்தின் உறக்கம். கியாமத்து நம்ம கியாமத்து 2 வரும், கியாமத்து 2 வரும். ஒன்று தானாக நடக்கிறது ஒன்று, கியாமத்து நாள் வரும். 2வது இவர் போய் சேருது. ஒவ்வொருத்தையும் மௌத்தாவும் கியாமத்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் இந்த மின்சார கியாமத்து கியாமத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனுஷன் மௌத்தா போனா அவன் கியாமத்து எதிர்த்துட்டு கியாமத்து கியாமத்து
ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயத்தை படிக்கும் போது ஹதீஸ படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இதா தாமத்தால அகதிக்கும் கியாமத்தும் பெருமானார் சொன்னாங்க, உங்களிலே ஒருவருக்கு மௌத்து வருகிறது, அந்த நேரத்துல ஒபி எதிகி பசீலா, அவருடைய கையிலே ஒரு அழகிய ஒரு சின்ன ஒரு பூச்செடி இருக்கிறது. ஒபி எதிகி பசீலா எதிரிஸ்ஹா, அதை அவர் நட்டு விடட்டும். சில பேருக்கு ஹதீஸ் விளக்கம் சொல்லும்போது கியாமத்து நாள் வந்துருச்சுன்னா கூட நம்ம வந்து அவர் நட்டுட்டு மௌத்தா போயிருக்கோம். எது நம்ம டவுன் பஸ் மாதிரி வருமா இருக்கு, டவுன் பஸ் வருது அப்படின்னு டக்கு டக்கு தோண்டி உள்ள வச்சு போட்டு வளர்ந்துக்க அப்படின்னு போக முடியுமாங்க? கியாமத்து நாள் வந்துச்சுன்னா எதுவுமே தெரியாதுன்னா பக்கத்து என்னது பசுத்தத்தை கண்டுபிடி முடிக்கிற கூட எல்லாம் முடிஞ்சு போயிடும். அவ்வளவு க்ளோஸ் சார். நன்னூறுக்கார கண்டுபிடிக்கிற குண்டை போட்டாலே ஒரு மனுஷன் குடிக்கிறதுக்குள்ள செஞ்சு போயிடலாம். ஒரு சுனாமி வந்துச்சுன்னா கூட எதிரிகளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போகுது. கியாமத்து மட்டும் அப்படியே டவுன் பஸ் மாதிரி வந்துருக்க வரணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரோம். அப்ப எப்படி நட முடியும்? அப்ப எப்படி நட முடியும்? அந்த ஹதீஸ் விளக்கம் எழுதினாங்க, இத காமத்து உங்களுடைய மரணம் வரை இருக்கிறது. அவருடைய கையிலே ஒரு அழகிய பூச்செடி இருக்கிறது அப்படின்னா மரணம் வர்றது ஓரளவு தெரியும். திடீரென்று வர்றது மரணம் அல்ல. ஒருத்தர் மரணம் வந்தா டக்குன்னு அவர் என்ன செஞ்சிருக்கோம், அவர் நட்டு இருக்கும். அவர் இறந்த பின்னும் கூட அந்த செடி அவருக்கு பயனை கொடுக்கும் பெருமாள் சொன்னாங்க. அப்ப ரெண்டு வகை. ஒன்னாவது கியாமத்து நடக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அழகா போட்டுக்கான கியாமத்து நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கியாமத்து நெருங்கிடுச்சு உண்மைதான். இதுல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இந்த ஆயத்துல நான் மேல படித்தேன், அதை பார்த்த உடனே திடீர்னு ஞாபகம் ஆயத்தை இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அது எதுவுமே இல்ல சார், அந்த அதிகம் வந்ததா கியாமத்து டக்குன்னு வருங்கிறது நம்ம வேற எதுதான் எதிர்பார்க்கிறாங்க. சில கூட்டத்தாக்க கேட்டான், நபியே உங்க நல்லாட சொல்லி இந்த கியாமத்தை வர சொல்லுங்க பாப்போம். இது என்ன ஒவ்வொரு இந்த கோயில் தர்காவில் இந்த அதை கூட்டிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு ஆகியாங்க. ஏன்னா நம்பிட்டேன் கேம்ப்ல கொஞ்சம் வர சொல்லுவேன். நக்கல் கிண்டல் அது என்ன இப்படியா வரும்? இன்னைக்கு நேற்றத்துல அதனுடைய அடையாளங்கள் வந்துட்டே இருக்கிறது. அடையாளங்கள் வந்துருச்சு, கியாமத்தின் அடையாளங்கள் வந்துருச்சு. இன்னும் என்ன உறக்கம்? சொல்லுவாங்க, انا وسائلك هذين اشار بالسبابه والوسطى ولم يفرق بينهما. அழகா பெருமானார் பேசுவாங்க, நானும் கியாமத்தும் நானும் மறுமையும் இப்படிதான் என்று தன்னுடைய ரெண்டு விரல்களை ஒப்புமைப்படுத்தி சொன்னார்கள். انا وسائلك هذين اشار بالسبابه والوسطى ولم يفرق بينهما. இந்த ரெண்டையும் காட்டி பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ரெண்டையும் பிரிக்க வேண்டும். நான் கியாமத்து நபி வர்றது கியாமத்துக்கான அடையாளம். நபியினுடைய மறைவு கியாமத்துக்கான அடையாளம். நீ எத்தனையோ அடையாளங்களை பெருமானார் சொல்லி இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. சார் ஒரு காலம் இருந்தது, அன்னைக்கு சஹாபாக்களுக்கு அந்த செய்தி புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நல்லா விளங்கும். பெருமானார் சொன்னாங்க, ஒரே இடத்தில் அன்னைக்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா சண்டை போடுவாங்க. கடைகள் சண்டை, அரபு நாடுகள்ல சண்டை அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அங்கெல்லாம் எல்லாமே நடக்கும். அங்க வியாபாரமும் நடக்கும், இலக்கியமும் நடக்கும். அங்க கவிதையும் படிப்பான், அங்க ஞாபகத்தையும் வாங்கிக்குவான். அங்க ஒரு பொருள் இருக்கிறதுன்னா ஒரு ஆடு மாடு எல்லாம் இருப்பான், ஒரு பருவம் இருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரே பொருள ஒரே இடத்துல மொத்தமா இருப்பான் அப்படின்னு சகாபாக்கள் ஒரு கடையில ஒரு அரிசி வச்சிருக்கான், அவன் மட்டும் வச்சிருக்கான் வாங்கிக்கலாம். 25 பேர் அரிசி வச்சுட்டா என்ன செய்யணும், யாரும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. சிறுமத்தனமா நான் சொல்றது, 25 பேர் அரிசி கடை வச்சிருந்தா யார சொல்ல யாரு போய் வாங்குவாங்க? ஊர்ல ஒரு அரிசி கடை அவ்வளவுதான், ஒரு நாடார் அரிசி கடை அது மட்டும் தான் போகும்ல. ஆனா இன்னைக்கு எல்லாமே செயின் பிசினஸ். நான் துபாயில இருந்தேன் சார், மொத்தம் 1200 கடை நகை கடை, 1200 கடைக்கு வியாபாரம். சும்மா இங்க இருக்குமாலாம் இருக்காது, ஒவ்வொரு கடைக்கு குமிச்சு வச்சிருப்பான் தங்கத்தை. 1200 கடை இந்த ரோட்டுக்குள்ள போனா அது தங்க மார்க்கெட்டுனே பேரு. துபாயினுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டில தங்க மார்க்கெட், சூக்கு தகவல் பேரு, கோல்டன் சூக்கு அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கும் அந்த ஹார்ட் ஆஃப் சிட்டில இருக்கு. இங்க போனா அங்க போனா எங்க போனா தங்க கடை. சும்மா இருக்காது, குமிச்சு வச்சிருப்பான் தங்கத்தை. அதை பார்த்து அப்படி ஜொலிக்கும். ஆனா எல்லா கடையிலும் யாரும் இல்லை,
என்ன நீங்க துபாய சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஊர்ல போனா மொத்தமா 25 இடம் மொபைல் வச்சிருக்கான். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. இப்படி ஒரு செய்தி சஹாபாக்கள் விளங்கல. ஆனா இன்னைக்கு விளங்குது. மொத்த கடைகளா. இன்னும் சில ஹதீஸ்கள்ல வருது, மொத்த மார்க்கெட்டையும் அந்த ஊர்ல இருக்க ஒருத்தரும் 2 பேரும் ஆட்டி போடணும். வியாபாரிகள்னா எல்லாரும் வியாபாரம் பண்ணணும் பார்த்தா அதுதானே வியாபாரம். இப்ப நம்ம எல்லாம் பார்த்தா மட்டும் தெரியுது இந்த ஊர்ல எல்லாரும். இப்ப நம்ம எல்லாம் வியாபாரம் பண்றோம், வியாபாரிகள் அவங்கவுங்க வியாபாரம் பண்றாங்க. அப்படித்தானே இருக்கு இல்லையா? மார்க்கெட் யாருமே இருக்கு. நினைச்சவங்க கத்திரிக்காய் 120 ரூபா வாங்குறாங்க, நினைச்சவங்க கத்திரிக்காய் 15 ரூபா வாங்குறாங்க. இது யார் நிர்ணயம் பண்றது? சொல்றது விளக்குறாங்க. எவ்வளவு ஒருத்தவங்க ஏமாத்தின் அடையாளம் பெருமானம் சொல்றாங்க. யாமத்தின் அடையாளம் நாங்க இதெல்லாம் பெருமானம். இந்த மாதிரி உண்டான வியாபாரங்கள் இருக்கிறதே, இந்த மாற்றங்கள் நிகழ்வது யாமத்து இடத்திலே வருகிறது அப்படின்னா அதை விட பெரிய ஒரு செய்தியை சொன்னாங்க. பெண்கள் வந்துருக்காங்க. சில மணிக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு கூலி தீனி குழுக்கா, இன்னைக்கு தீனி குழுக்கா இஸ்லாமிய குழுக்கள் பகுவாயாகும். ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு குணம் உண்டு. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஒரு குணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அது ஹயா என்று சொன்னாங்க, வெட்கம் என்று சொன்னாங்க. இந்த சமுதாயத்துல மற்ற எல்லாருக்கும் ஒரு குணத்தை எல்லாம் கொடுத்திருக்கான். மகிழ்ச்சி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடையாளம் ஒன்று இருக்கிறது. அது ஹயா, அது வெட்கம். ஏன் அப்படின்னு கேட்டா, நான் வெட்கத்தால் போர்த்தப்பட்டவன். நபி சொன்னாங்க, நான் வெட்கத்தால் போர்த்தப்பட்டவன். நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய மர்மஸ்தானத்தை யாரும் பார்த்ததில்லை. நபி பிறப்பு அழகா எழுதுவாங்க, குழந்தைகளை பெற்றெடுக்கிற தாய் எப்போதும் அந்த ரத்தத்தோடும் சதையோடும் தான் பெற்றெடுப்பார். எம்பெருமானார் இந்த உலகத்திலே பிறக்கிற நேரத்திலே கூட இருந்த அப்துல் ரஹ்மானும் அவங்களுடைய தாயாரும் அதே மாதிரி ஐமனும் சொல்லுவார்கள். பெருமானார் பிறந்த போது மற்ற பெண்களுக்கு வர்ற மாதிரி உருவும் அந்த ரத்தம் சதையும் அங்க வரல. அங்கே நல்ல வாசனை மிகுந்த அங்க திறமை கூடியது. என்ன நடந்துச்சு தெரியல, எப்படி பிறந்தாங்க தெரியல, எப்படி பிறந்தாங்க வந்துச்சு. அங்க தொப்புள் கொடி கட் செய்யப்படவில்லை, ஏற்கனவே கட் செய்யப்பட்டிருந்தது. பெருமானார் கத்தனா செய்யப்படவில்லை, செய்யப்பட்டிருந்துச்சு. அப்படியே ஒரு உள்ளத்திற்கு வயிற்றுல தானே வெளியே வந்தது மாதிரி வந்துருச்சு. அந்த பெண்கள் சொல்றாங்க, ஏன் அப்படின்னு கேட்டா, அப்போ ஒரு பேரொழி வெளியாச்சு. எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா ஒரு பேரொழி பெருமானார் பெருத்துனார். அப்பதான் அதை பார்த்துட்டு அவர்களோட சொல்றேன், ஆமினாவே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துங்க. உடனே பெருமானார் அப்படியே திருப்பி படுத்தாங்க, தன்னுடைய கையை ஊட்டுனாங்க, சரிதாக எடுத்து அசலதா இல்லாம தன்னை கையை தூக்கினாங்க. இப்படி ஒரு உள்ள உலகத்துல பிறந்து விழுந்து கையை தூக்கி எந்த குழந்தையும் கிடையாது, இந்த குழந்தை கிடையாது. அன்றையில் இருந்து பெருமானாருடைய அவுரத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அன்னை ஆயிஷா சொல்லுவார்கள், நான் மனைவியாக இருந்திருக்கிறேன், என்னுடைய அவுரத்தை பெருமானார் பார்த்ததில்லை, பெருமானாரின் அவுரத்தை நான் பார்த்ததில்லை. நான் சொந்த மனைவி, என் அவுரத்தை என் கணவன் பார்த்ததில்லை, என் கணவனின் அவுரத்தை நான் பார்த்ததில்லை. ஆனால் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் தன்னுடைய சச்சாவோடு ஒரு நிகழ்வுக்கு போய்விட்டு இரவு நேரத்தில் வருகிற போது பாட்டு சத்து கேட்டு வெளியே போறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு தடவை காபத்துல்லாவுக்கு கல் சுமப்பதற்காக வேண்டி வெளியே போறாங்க. அப்போ சொல்றாரு, வேட்டியை விட்டு தலையில வச்சுக்க, இந்த கல்லு வடிக்காம இருக்கணும்னு. பெருமானார் வேட்டியை அழுகிறார்கள், மயக்கி கீழே விழுகிறார்கள், வேட்டி அவுப்படவில்லை. அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய அந்த அவர்களுடைய அந்த மறைவிய பகுதியை மறைவாகவே வைத்திருந்தார். இன்னும் ஹதீஸ்ல வருது, எப்பவெல்லாம் இந்த உலகத்திலே சிறுநீர் கழிக்கிறார்களோ, அதே மாதிரி எப்பவெல்லாம் தன்னுடைய தேடிக்கு போகிறார்களோ பூமி உள்வாங்கிக் கொள்ளும் என்று ஹதீஸ்ல வருது. பெருமானாருடைய சிறுநீரும் மலம் வெளியே இருந்ததில்லை, பூமி உள்வாங்கிக் கொள்ளும். எங்கள் ரசூலே அல்லாஹ் அவ்வளவு ஹயாவாக வைத்திருந்தார். ஹயாவுக்கான வெட்கத்திற்கான முதல் அடையாளம் நாங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க. கியாமத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? முதல்ல எடுக்கப்படுறது வெட்கம் தாங்க. முதல்ல எடுக்கப்படுறது வெட்கம். பேச்சில வெட்கம் போகும். அசிங்கமான விஷயத்தை வீட்டுல அத்தாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு எல்லாம் பேசிக் கொள்வார்கள். வெட்கமே காட்டுறாங்க. யார் ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னுடைய பையன் இப்படிலாம் பேசினான், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசலாம். நான் தான் சொன்னேன், அவன் கேட்ட வார்த்தையை பேசினான். பிள்ளைகளுக்கு எப்படி கெட்ட வார்த்தை தெரியும்? அது டிக்ஷனரி எடுத்து பார்த்துச்சா?
நீயும் மனைவி பேசுறத கேட்டிருப்பான், இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது கேட்டிருப்பான், என்ன பேசுறத திருப்பி பேசாம அவ்வளவுதான். அவனா தானா உருவாக்கி கண்டுபிடிச்சா பேசணும் அந்த பையன். அப்ப உங்கள் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்களோ அதற்கான அடையாளங்கள் நீங்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி செயல்படுகிறார்களோ அதற்கான அடையாளங்கள் நீங்கள். ஆசிகம் உண்ணபில் ஆகும். நல்லா திருக்குறள்ல சொல்லுவான், கணவன் மனைவி இப்படி வாழுங்கள், ஆசிகம் உண்ணபில் ஆகும், நடுவோடு வாழுங்கள். அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், சொல்லாலும் செயலாலும் மனைவியிடத்திலே மிக அழகாக நடந்து கொள்வது ஒரு கணவனுடைய பொறுப்பு. சார் மனைவி தான், தப்பா பேசக்கூடாது, மனைவி தான். ஆனா கீழ்த்தரமான வார்த்தையை உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் பயன்படுத்த கூடாதுன்னாங்க. அவள் குழந்தைகள் தருவதற்கு காரணமானவள், அவ்வளவுதான். நான் சொல்றது விடுங்க. எத்தனையோ பேர் அங்கதான் தப்பா பேசலாம். ஏன்னா உலகத்துல பேசினா திருப்பி கேட்காத ஒரே ஆளு நம்ம மட்டும்தான். அடிக்கடி சொல்றது, எப்ப பார்த்தாலும் சட்டை அப்படின்னா என்ன செய்யறது உடனே ஏன் ஒப்பே ஒரு லூசு அப்படிங்கிறது சரக்கு. நிறைய பேருக்கு ஆம்பளை இருக்கேன்னா பேச தெரியாது. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். டக்கு டக்கு நமக்குலாம் சொல்ல தெரியாது. நான் அடிக்கடி சொல்றது இது மாதிரி சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்று நடந்துச்சு. ஒரு ரேடியோல ஒரு செய்தி கேட்டா, மனைவியை அடிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். மனைவியை அடிக்கலாம். அப்போ உடனே என்ன சொன்னாங்க, மனைவியெல்லாம் அடிக்க கூடாது, ஆனா அடிக்கும் ஆம்பளை சொன்னான், அதெல்லாம் அடிக்க கூடாது, உங்களை அடிக்கலாம். பொம்பளை சொல்றாங்க ஆனா அடிக்கணும், கை ஓக முடியாது. உண்மையிலே போய் கேட்டு பார்த்தா பல பேருக்கு தெரியும், அவன் தான் வாங்கி கிடப்பான். அது அடி வாங்கிக்கிற, அதாவது ரெண்டு செய்தி அம்மா செய்தியும் வாங்குறதும் இருந்தான். ஆண்களுக்கு ரொம்ப கோடிப்பிடாது. இங்கிட்டு இருந்து நான் உலகம் ஆண்டது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நடந்து வராங்க. அது ஒரு பெரிய விஷயம் அது. அடிக்கலாமா? அங்கிருந்து ஒரு பொம்பளை பேசுறாங்க, ஒரு ஆண் தன் மனைவியை அடிப்பது கடமை. எப்படி சில நேரங்கள்ல கடமை. உடனே நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்றான், நீ பொம்பளை தானா, அந்த பொம்பளை வயசுல பேசுறியா அப்படின்னு கேட்கிறான். நான் பொம்பளை தான், நான் பொம்பளை தான். நல்லா யோசிச்சு பேசுமா. ஒரு ஆண் எப்படி அது அது இறக்கப்பட்ட ஜீவன் இல்லையா, உலகத்துல முடியாத ஒரு ஜீவன் இல்லையா, அதை போய் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு அப்துல்லா வேற ஆரம்பிச்சுட்டார். அஜித் பேசுற வரையும் பேசுவாரு அப்படின்னு நான் சுபு வரையும் பேசுவேன். நீங்க இப்படியும் உட்கார்ந்து கேட்கறீங்களா, எனக்கு இது மாதிரி பேசுறது நல்லா இருக்கு. நான் என்ன இவ்வளவு அமைதியா இவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறது நல்லா இருக்கு. நல்ல வேலை டீ கொடுக்கறது மத்தவங்க நீங்க நீக்கிருப்பாங்க ஒரு டீ. நம்ம பேசுறத போட்டு டீ வச்சிருக்கீங்களா, கடைசி போகும்போது குடிச்சு போக கவுஸ்தான் குடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வராங்கிற மாதிரி நிறைய கூட அழகான நடுவுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். யாரையே எடுத்து குடிச்சோடாக்கி போவோம். நீங்க அமைதியா நீ சுபு வரையும் வச்சுக்கோங்க போடுறோம்னா கொடுக்கற தப்சீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் துபாய். திரும்பி பார்த்தா போய் 800 பேர் அந்த மஜ்லிஸே அழகான. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், எங்க அத்தா அம்மாவும் எனக்கு செஞ்சிருவாங்க, எனக்கு ஓய்வு கொடுத்த உஸ்தாத்மாருக்கு செஞ்சிருவாங்க. படிப்புல ரொம்ப நாட்கள் நான் படிக்கிற காலத்துல எதுவும் தெரியாது, நல்லா இருக்கும். ஆனா அந்த துபாயில போய் ஒரு 800 பேர் உட்கார்ந்துருப்பாங்க பேசும்போது. அதுல கம்பெனியுடைய ஓனர், சிஇஓ, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லேபர்ஸ், அந்த மஜ்லிஸ் அப்படி நிறைவா இருக்கும். என் அத்தா அம்மா செஞ்சிருவா ஒரு பெரிய ஒரு அணுகல். திடீர்னு ஒரு சத்தம், என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நடுவில் திடீர்னு ஒரு ஆள் படிச்சு கிடக்கும். இதுல தப்சீல்ல கவனமா சொல்றாங்க நடுவில் வரேன். அவன் தான் என்ன ஒரே சத்தத்தை பார்த்தா வந்து கிடக்கான். எனக்கு ஒரே பயம், முத்தப்பைக்கு நாளைக்கு நம்மள சொல்லிடுவாங்க, பேசி பேசியே ஒருத்தர சாவடி சாண்டாயின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்புறமா வந்து வேலைகள்லாம் வந்து அவர் தூக்கி போயிட்டாங்க ஆம்புலன்ஸ்ல. 2 நாள் கழிச்சவன அவரை பார்த்தேன். எனக்கு ஒரு இஸ்ராயல் பையன் தெரியாது, ரத்தாங்கி வாங்கினவர்களுக்கு ஏன் இங்க இருந்து கொடுத்த வேற உருவத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, சாப்பாட்டு காசுல இருந்து 2 நாளா சாப்பிடவே இல்லை. சரிங்க வந்து மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து நடுவில் உட்கார்ந்து மயக்கம் வந்துச்சு. நீங்க ஒன்றும் கோச்சிக்காதீங்க, நல்லதான், நான் கோச்சிக்க மாட்டேன். இருந்தாலும் வேற ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தா காலகாலமா சொல்லுவாங்க, பேசியே ஒருத்தர் அனுப்பிட்டாரு எல்லாம் அது அனுப்பா நம்மள
அப்ப இது இப்ப கணவன் மனைவியும் வீட்டுல உட்காந்து பேசிட்டே இருந்தாங்க ஆசியமா. டக்குன்னு அவருடைய நண்பர் அந்த செயலி நண்பர் புதுசு பார்த்து சொன்னாரு, கூட்டாளி வரலாம் ஒரு கோழி எடுத்து சாப்பாடு ஆக்கி அந்த நண்பர் கூட்டா சாப்பிடணும். சில பேர் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசையா இருந்த, சில பேர்லாம் ஒருத்தருக்கா இருக்கீங்க ஆசைக்கு ஆசையா இருக்கீங்க. எங்களை போன வாரம் வச்சு படுபடு படுத்தினாரு சோறு கொடுக்குறதுங்கிற பேர்ல, அதாவது நம்ம முட்டை சாப்பிடுற அளவுக்கு விட்டு அப்புறமா வந்து சாப்பாடு வைக்கணும். இப்படி சில பேருக்கு குணம் இருக்கும். அது முதல்ல நான் போய் பார்த்தது இந்த ஸ்ரீலங்காக்காரங்க தான். அவங்க போய் சாப்பிட சொன்னாங்க, நம்ம விருப்பப்படி சாப்பிடுவோம்ல, இனிப்புலாம் இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிருக்கேன், சோத்தெல்லாம் கொடுத்துருக்கேன், இனிப்புலாம் நல்லா என்னமோ தெரியுது, நீ காலி பண்ணுவோம் அவ்வளவு அப்படின்னு சாப்பிட்டு அப்படின்னு போது ஒரு கரண்டி இருக்கிறாங்க. இது என்ன படம்னு கேட்டேன். இல்லை புது படம் அப்படின்னு முடிக்கும் போதுதான் ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்படின்னா முன்னாடியே நான் கொடுத்துட்டு போனேன். யார் இப்படி சில பேர் சோறு கொடுப்பான், சில பேர்லாம் சோறு கொடுக்கறதுக்கு இல்லையா, வரும்போதே கேட்பான் என்ன வாங்கிட்டு இருந்தேன், நான் வீட்டுக்கு வந்தாங்க என்ன தருவேன் அப்படின்னா நல்லா பணம் சொல்ல பயிர்வேன். வீட்டுக்காரர் சாப்பாடு ஆகிற நண்பர்கள் அந்த அம்மா சொல்லிச்சு, உனக்காக்கி போறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல கூட்டாளியா வந்து அதுக்கு கோடை எடுத்து பாத்தியால வாங்கணுமா, ஒன்னா இருந்தா ஓடுன்னு சேர்ந்தம்மா உடனே சொன்னாரு. அப்ப என்ன செய்யறது தெரிய வந்ததா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த அம்மாவே ஐடியா கொடுத்துச்சு, நம்ம ஒண்ணு செய்வோம், நம்ம 2 பேருக்கும் சண்டை மாதிரி நடிப்போம், நமக்கு 2 பேருக்கும் சண்டை மாதிரி, நீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுகிற மாதிரி அந்த கலவை தரப்பான்ல சத்தமா கிடக்குங்க, அதனால போயிடுவோம், நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம், வாழ்க்கையிலே முதல்ல இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி சரி பையன் வந்துட்டான். அப்ப சொன்ன அடிங்க அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசமா எடுத்தான், வசமா வச்சுக்கிட்டா 25 வருஷத்துல மாட்டாத ஒரு கோழி மாட்டிக்கிறாங்க. அடி அடி விடவிட தப்பா சொல்றா, மாட்டறியாம ஏதோ என்ன பேசுறேன். இப்ப நீங்க எல்லாம் சிரிக்கும் போதே தெரியுது, வீட்டுல வரணும் உங்களுக்கு இருக்கு யாரா. உடனே நண்பர் வந்தாரு, கலந்து ஒரு அடி பார்த்தா முன்னாடி நிற்கிறார். ஒரே சண்டை ஆமா சரி நான் வரேன் கிளம்பிட்டார். ஒரு போனவங்க இந்த அம்மா திரும்ப வந்து அந்த சோஃபால உட்கார்ந்து சொல்றாங்க. அந்த அம்மா கேட்குது, மெதுவா தான் நடிக்க சொல்லி அழகா கேட்பா மெதுவா தான் நடிக்க சொல்லு. உடனே இவர் சொல்றாரு, ஆமா உன்னை பிண்ட அடிச்சிருந்தாலும் எனக்கு தெரியும், ஆனா நீங்க ரசமா சாப்பிட்டீங்க அப்படின்னு அம்மா சொல்லுங்க. ரசிச்சுட்டு இருக்காரு. திரும்ப கதவு தருது, போய் திறந்து பார்த்தா இந்த அம்மா சிரிச்சுட்டே இருக்கா, அவர் சிரிச்சுட்டே இருக்கா. போய் கதவு திறந்து பார்த்தா நண்பன் நிக்கிறாரு. இவருக்கு ஒரே அடி வாங்கினதும் காலையோட இருக்கிறாரு. திடீர்னு உடனே ஒரு கேட்கிறாரு, ஏன் வந்து சொன்னாரு, நீயும் உன் மனைவி பேசுறது கேட்டுக்கிறேன், அடிக்கிற மாதிரி அடின்னு அழுகிறது மாதிரி அழுகிறேன்னு அவர் சொன்னார்ல, நானும் போனது மாதிரி போனேன் வந்தது மாதிரி கோழி அப்படின்னா அவன் எப்படி போப்பால் பயங்கரமா இப்ப பார்த்து சொல்லுவாங்க. இஷாவுடைய தொழுகை இன்ஷால்லா ஒரு நேரம் சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் எப்ப வருது அம்மையும் கொடுத்துருக்கணும் தெரியாது, முன்னாடியே சொல்ல மாட்டேன், இப்பவே சொல்லிட்டா என்னையும் பாப்பிய அணியும் பாப்பிய அது பார்க்கறதுக்கு இஸ்ராயல் மாதிரியே தெரிய மாட்டேங்குது ஒரு காலத்துக்கு அப்படின்னு இருக்கு. அதனால சொல்ல மாட்டேன். அது நேரத்துக்கு முடிச்சுக்கலாம். நேரம் மேல தாங்க சகோதரர்களே, இப்போ கியாமத்து நாளை கொண்டு வந்து ஏன் இப்படி ஒரு தலைக்குள்ள கொண்டு வச்சாங்க அப்படின்னு அவ்வளவு பயன்படுது. எந்த நபிமார்களும் கியாமத்தை குறித்து எச்சரிக்காமல் இருந்ததே இல்லை அப்படின்னு வச்சு. எந்த நபிமார்களும் தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை, தஜ்ஜாலான கடைசியில் வரவேன்னா, ஆனா எல்லா நபிமார்களுமே தஜ்ஜாலை குறித்து எச்சரிச்சாரு. ஹதீஸ்கள்ல வந்து நாயகம் தஜ்ஜாலை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு நாங்க திருப்பி பார்த்துப்போம், பார்த்துக்கானோ என்ன நபி பேசுறத தீர்ப்போம், பார்த்துக்கானோ வாசல் நிற்கணும் அப்படிங்கிறது மாதிரி உலக குழப்பத்துல அப்படி ஒரு குழப்பம் உலகத்திலேயே நிகழ்த்திருக்காரு. உலக வரலாறு அப்படி ஒரு குழப்பம், அப்படி ஒரு வைத்தியக்காரத்தான் நடந்தே இருக்காது. நிலையில அப்படி ஒரு குழப்பம் நிகழும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கு பதிலையும் பெருமானார் சொல்லுகிறார்கள், சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை எவர் ஓதுகிறாரோ தஜ்ஜாலில் இருந்து பாதுகாக்கப்படுவார். அவர் பார்த்தவங்க தெரியுமா? அறிவாளி என்ன செய்யறாரு? ஒரு அறிவாளி
நான் பிள்ளைகளுக்கு முதல்ல அதை சொல்லி கொடுப்பாரு. நீ எந்த உலகத்தினுடைய மாயைகளை நீ மாறிடுவாரு, முதல்ல நான் மனப்பாடம் பண்ணுவாரு, நான் பிள்ளைகளுக்கு உடனே சொல்லி கொடுப்பாரு. இங்க மாட்டா இந்த டெய்லி ஓதி தஜ்ஜாலினுடைய குழப்பம் ஒன்று, அதுக்கு முன்னாடி வருகிற அது சார்ந்த குழப்பங்கள் ஒன்று, எல்லாத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுது. உன்னை சொல்றேன், திருக்குறானை தவிர நமக்கு இன்னொரு பாதுகாப்பு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இடையில என்னிடத்துல சில பேர்லாம் வந்து கேட்டாங்க, என்ஆர்சி என்சிஏ அப்படின்னா கொண்டு வந்து திருத்து நம்ம இங்க விடுறாங்க, படாத பாட்டு கொடுக்குறாங்க, இதுல இருந்து ஏதாவது விமோச்சனங்கள் இல்லையா எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீ எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுற, இதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கானா அப்படின்னு கேட்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் திருக்குறான் வகுப்புல இருக்கக்கூடிய நம்ம சொன்ன இருக்கு, அதுக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்றீங்க, நாங்க சாதி நடத்துறோம், அதை நடத்துறோம், இது நடத்துறோம், திரும்ப திரும்ப அவன் தூசி தருவாங்க, திரும்ப திரும்ப தூசி தருவாங்க. உலோகத்துல ஒரு தூசி இருந்தா கோபம் வந்துச்சு. என்ன செய்ய போறேன், என்னாச்சு அது மீனா கோபம் வந்துச்சு. நம்ம பூரா நல்லா சுத்தலாம், அடுப்புதான் உள்ளே கிடந்தானே என்ன நடந்துருக்கு. நம்ம நல்லா சுத்தமான நேரத்துல நல்லா ஸ்டிக்கர் டாக்டர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதை ஓட்டிட்டு என்னதான் சொல்லி போக முடியுமோ ஊருவா சொன்னாங்க. அதுதான் ஒரு முஸ்லிம் பெருவாரியான பாடகர்கள் இருக்கிற ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து அப்போ ஒரு நண்பரை போய் சந்திச்சேன். அதுக்கு என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், ஏதோ இதுல 5 ஸ்டார் ஹோட்டல் ஆர்டர் போடுறேன், ஒரு கடை கிடையாது, வர கிடையாது, டீ கறி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லை. என்ன நம்ம ஊர்ல என்ன கிடைக்கும் நம்ம ஊர்ல என்ன கிடைக்கும் எப்படி கேட்பேன். முன்னாடிதான் கூட்டிருப்பான், பின்னாடி எல்லாரும் உங்களுக்கு என்ன வேணும், மூர்த்தமா வேணுமாட்டானே. எப்ப கொரோனா நேரத்துல மூர்த்தமா முட்டை வேணுமா, என்ன பிரியாணி என்ன வேணும் சொல்லுங்க. 11 மணிக்கு இப்ப நல்ல ஒரு கடையில முட்டை பண்ணா போட்டுருக்காங்க. ஆனா சில பேர் சேவி கூட பண்ணல, தாடியை புதுசா வளர்த்துட்டு இந்த பிளைட்ல இருந்தா அப்படி ஜப்பான் அடுத்த பிளைட்ல பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பிளைட்டே காலையிலேயே உயர்றாங்க. அல்லாஹ்வுடைய நேமத்தை நினைச்சு பாருங்க. பிளைட்ல இருந்து இறங்கிடக்கூடாதுன்னு இருக்காண்டி ஜம்ப் பண்ணி அடுத்ததுல போய் அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா தாடி சேவக்குள்ள வீசையை வெட்டல செத்து போயிடக்கூடாது. நான் மாலை கொரோனா என்னோட அப்ப வந்தா நான் ஜாப் பண்ணேன், நல்லா ஜாப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசை சொல்றேன். இப்ப 2வது நாள் அடுத்தாலே இப்ப கொஞ்ச நாளைக்கு நான் இந்தியா இருக்கேன். போட்டு கேட்கிறாங்க, நாங்க இவ்வளவு நான் சொன்னேன், அல்லா குரான் அதுக்கு ஒரு விடை சொன்னான். நீ அதை செஞ்சா நல்லா உன பாதுகாப்பா என்னன்னு சொல்லு. இந்த அசானத்தில் குரான் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில்லாஹி ஹிஜாபன் மஸ்தூரா. அல்லாஹ் குரான்ல ஒரு வார்த்தை சொல்றான், நீங்க எத்தனை ஷாஹி பாருங்க, எவையோ கூப்பிட்டு இருந்ததுல பேச வச்சீங்க, ஒவ்வொரு சண்டை போட்டீங்க, என்னதான் செஞ்சீங்க. ஆனா அதுல உட்கார்ந்து 50 பேர் ஒரு 25 பேர் நீங்க குரான் மட்டும் தொடர்ந்து ஓதி இருக்கா அல்லா சொல்றான். குரான் சொல்றான், நீங்கள் 25 பேர் அங்கே உட்கார்ந்து குரானை ஓதி இருந்தால் இந்த இந்தியால என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? நீ மைக்குதான் பேசுவீங்க, ரோட்டோ மாட்டி நல்லா பேசுவீங்க, பாட்டியில உட்கார வச்சீங்க இல்ல. ஆனா பார்ட்டிகள் பண்ண வேண்டிய வேலையை பாருங்க. இந்த அகாலத்தில் குரான் என்ன சொன்னான், நீங்கள் மட்டும் தொடர்புடையாக திருக்குறானை ஓதி இருந்தால் இந்த அகாலத்தில் குரான் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமையை மறுத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் நீங்கள் இருக்கிற ஊரிலேயே ஒரு திரையை ஏற்பாடு செய்வோம். மஸ்தூர், உங்களுக்கு அவர்களுக்கு இடையில ஒரு திரையை போடுவோம். அவன் உங்களை பார்க்காதது மட்டுமல்ல, உங்களை குறித்து சிந்திக்கவே மாட்டாங்க. குரான் அவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்கு தெரியுமா? ஓதலையே எத்தனையோ வேலையை பார்க்க, இந்த வேலையை பார்க்கலையே. உங்க சிந்தனை விட்டு அவனை அடிச்சு அவ பக்கமே திருப்பிக்கோங்க. அவனை வேற பஞ்சாயத்துல நம்ம ஈடுபாடு கொடுத்துருமே. இதுல இந்த ஊர்ல நீங்க சுகமா வாழ்க்கீங்க. இப்ப சொல்றேன், எப்ப நம்ம இந்த வேலையை பார்க்கணுமோ நம்மளை விட்டு அவர்களுடைய மூளைக்கு திருப்பப்படும். அவங்க பிரச்சனை நமக்கு பெருசாயிடும், நம்மளை வாங்கவே மாட்டான். தெருவா வீடு வீடா பெண்கள் ஆண்கள் ஒரு பக்கம் ஓதவிங்க. இது குரான் இருக்கிற வாக்குறுதி, குரான் இருக்கிற வாக்குறுதி. எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை குறித்து எச்சரித்தார்கள். பெருமானார் அதற்குரிய பதிலையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. இதை ஓத சொல்லுங்க உங்க பிள்ளைகளை நல்லா அந்த தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பான குற்றச்சம் இல்லை. நான் சொன்னேன், ஹயா எடுக்கப்படுவதில்லை. 2வது இல்மு உயர்த்தப்படும். பெருமானார் சொன்னாங்க, இல்மு உயர்த்தப்படும்.
என்னைக்கு அறிவு போகுதோ எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். பெருமாள் சொல்லுவார், யூஃபாவுல் இல்மு, அடையாளத்தின் யூஃபாவுல் இல்மு, இல்மு உயர்த்தப்படும். பட்ட உடனே அந்த இடத்துல அறியாமை குடிகொள்ளும், அறியாமை குடிகொள்ளும். உடனே அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஆபாசங்கள் கருத்து ஆட ஆரம்பிச்சோம். நீ பார்க்கறவங்க அறிவு கொஞ்சம் கம்மியான ஆபாசங்கள், எங்கெல்லாம் ஆபாசம் வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அது கூட ஆபாசமா இருக்கு. வீடுகளுக்குள்ள பேசுறதுக்கே வைக்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஒரு கணவன் மனைவி கூட சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, இஸ்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுது. ஹதீஸ்ல நாயகம் சொன்னாங்க, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தகராறு இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாதுன்னாங்க நபி. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சண்டையை போடலாம். சில பேர் பிள்ளைகள் தான் சொல்லிவிடுவான், அம்மாவோட போயிடுறது நான் அவனை பேச மாட்டேன்னுறாங்க. அந்த பிள்ளைதான் தூது வாங்கிக்கிறது அங்க போயிடுது. புருஷனுக்கு கொண்டாடி கேட்டேன், அவனுக்கு அர்ஜென்டா காலையில பயிற்சி போனான், 5 மணிக்கு எழுதி விடணும், கொண்டாடி தலைவணிக்கல எழுதி வச்சுட்டு அதான் படுத்துட்டான். சண்டை பேச முடியாதுங்க அந்த அம்மா கிட்ட எழுதி வச்சு படுத்தான். காலையில 8:06 போது மாதிரி எடுத்துருக்காரு. போச்சா பிளைட் அப்படின்னு திரும்ப அடி விட்டா அவனுக்கு, யோ தலைவாணி தூக்கி பாரியா, 5 மணிக்கு எழுதி விடவும் எழுந்த நான் 4:15 எழுதி வச்சேன், 4:15 எழுதி தலைவாணிக்கு அந்த அம்மா இருக்கு. இவர் செஞ்ச மாதிரியே பெருமானார் பிள்ளைகளுக்கு கூட உங்க சண்டை தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கு கூட உங்களுடைய அந்த உறவு தெரியக்கூடாது. எதுவுமே வெளியே வரும்போது அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை, எவ்வளவு பெரிய வாழ்க்கை. ஹயா இன்னைக்கு எடுக்கப்பட்டுச்சு. 2வது பெருமானார் சொன்னாங்க, முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு சொல்றேன், எல்லா இடங்களிலும் கேட்கப்படுகிற கேள்வி, இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு திருப்தி இல்லாத உணவாக இருக்கு. விருத்தி இல்லாத மழை பெய்யும், ஆனால் துர்பூண்டுகள் வளராதுனாங்க. துர்பூண்டுகள் செய்யாது, வளர்ந்தாலும் அதற்கு காய்கறிகள் வராதுனாங்க. மழை பெய்யும், நீங்கள் சாப்பிடுகிற இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பீட்டிங்கன்னா அதுல ஏதாவது உரம் போட்டு விதை இல்லாத நிறைய சாமான்கள் இருந்துச்சு, சாப்பிடுவோம். இடையில ஒரு டாக்டர் செஞ்சாங்க, விதை இல்லாத சாமான்களை சாப்பிட்டா நீங்களும் அதே போன்று சந்ததிகள் இல்லாமல் ஆகி போகிறீர்கள். அந்த டாக்டர் இந்த விதைகள் அதே தான். மழை இருக்கும், அதுல இருந்து ஒரு பறக்கத்து வராது. ஆனா அதுக்கெல்லாம் காரணங்கள் உண்டு. இன்றைக்கு நீங்க திருச்சியில வந்து பார்த்தா தெருக்கு குழந்தை உருவாக்குகிற அந்த மையங்கள் உருவாகி இருக்கிறது. பிள்ளையை பெற்க முடியல, திரும்ப கொடுத்துறான் சார். குழந்தை பெற்றது பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு பிள்ளைய பெற்றுட்டு அந்த அம்மா அப்பா கையிலாக குடிச்சுக்கிட்டு தெரியும். அந்த பிள்ளைய 10 பிள்ளைய பெற்று ஒரு காலத்துல எந்த பிள்ளைனே தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த காலத்துல நீங்க மாறி போச்சு. ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஹதீஸ்ல வந்து சொன்னாங்க, கியாமத்துடைய கடைசி நாட்கள் பிள்ளை பிறப்பது சுத்தமாக நின்று போகணும். கியாமத்தினுடைய மிக நெருக்கமான காலங்களில் குழந்தைகள் பிறக்க. ஏன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா குழந்தைகளுக்கு மீது கியாமத்தை இறக்க மாட்டான், இறக்குவான். அந்த பிள்ளை ஒரு அழுகலுக்கு சாப்பிட்டா கியாமத்தை நிப்பாட்டிடுவாங்க. அல்லாஹ் தாங்க முடியாது. அதனால கியாமத்து நடக்கிற நேரத்துல உலகத்துல பிள்ளைகளே இருக்காது. ஆனா அந்த நாயகத்தை அது மாதிரி உண்டான நிலைமையில இருக்கும். இன்னைக்கு ஆணவம் சித்தமா இருக்காது. ஏன்னா நானா குழந்தைகள் பெற்றது அப்படிங்கிறது குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்மை பெண்ணை குறைத்து கொண்டே வருதுன்னா கல்யாணம் முடிச்சு குழந்தைகளை பெற்க முடியல. ரொம்ப நெருக்கமா இருக்கும். கியாமத்துக்கு இன்னும் ஒரு 100 வருஷம், இன்னொரு 1000 எவ்வளவு நாள் நடக்கும்னு தெரியாது. எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கியாமத் எல்லா விதமான குழப்பங்களும் வந்துருச்சு. அப்ப இந்த குழந்தை பிறப்பு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் சொல்றாங்க, 30 ஆண்டு, 40 ஆண்டு, 60 ஆண்டு சொல்றாங்க. சுத்தமாக பிள்ளை பிறப்புகள் இல்லாமல் போகும். வெறும் அந்த நடுத்தர வயோதிகர்கள் மட்டும் இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்தியாவில எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வாலிபர்கள் மட்டும்தான் இந்தியாவில இருக்கான், வயோதிகர்கள் கம்மியாயிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் தி யூத் இன் தி குளோப் அப்படின்னு சொன்னா இந்தியா ஒன் ஆஃப் தி கண்ட்ரி. இதுதான் இந்த நாட்டினுடைய பெரிய பிளஸ், பெரிய மைனஸ். ஏன்னா எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. கேட் பண்றதுக்காக யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி காலம். இப்ப கியாமத்தினுடைய நெருக்கத்தில் குழந்தை பிறப்புகள் இருக்கும்.
இன்னைக்கு கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டாங்க. எல்ஜிபிடினா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, என்ன நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னா, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னா, பெண்ணையே கல்யாணம், இதெல்லாம் ஒரு காலத்துல காதி துப்பும் அமைக்கல. ஏன்னா மனுஷனோட நீ அப்படின்னு கேட்பான். இன்னைக்கு உலகம் வர அங்கீகரிக்குது. அந்த சில நாடுகளுக்கு உண்டா இருக்கு. நான் சொல்றது விளக்குது என்னன்னு, குழந்தை பிறப்புன்னா குழந்தைகள் பிறப்பது கியாமத்தை தள்ளி போடும். குழந்தைகள் பிறப்பது நல்ல பெயர்களை வைப்பது கியாமத்தை தள்ளி போடும். பிள்ளைகளுக்கு கண்ணாமதான் பெயர் வைக்காம அழகிய பெயர்களை சொல்லி அழைக்கிற போது இதெல்லாம் அதற்கு காரணங்களாக இருக்கிறது. அதுல ஒரு காரணம் இன்னைக்கு. அதனால ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்ல ஆரோக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை சமைச்சிட்டாரு. எதை சாப்பிடணும்னு சொல்லணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதை சாப்பிடாத சாப்பிடாதே அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எதை சாப்பிடுறதுன்னே தெரியல. கட்டளை திங்கலாம், கட்டளை திங்கலாம், அது நமக்கான உணவா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு பார்த்தா இந்த பர்கர் பீஸா நான் அடிக்கடி சொல்றது, அது நீங்க ஏதாவது இந்த பர்கர் எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைகள் பிடிக்க வாய போட்டா உள்ள வைக்கும் போது ஏதோ ஒரு சிங்கமே தான் அப்படியே வாய போட்டாங்க. அதை அப்ப என்ன சொல்றது, ரசிச்சு அதை போட்டாங்க. என் உள்ள வாயில எப்படி போது போடுறாங்க, தமிழுக்கு போடுறாங்க. இடம் இப்படி போட்டு சாப்பாடுங்கிறது அழகா இருக்கணும்னா, சாப்பாடுங்கிறது அந்த சாமிக்கு பெருமானா சொல்லி தர்றாங்க. இங்க உட்காந்து ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருக்கேன், குல் பிஸ்மில்லா, நீ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. குல்பி எபி உனக்கு பக்கத்துல வலது புறத்துல என்ன இருக்கு அந்த சாப்பாடு சாப்பிடு. எபி உன் பக்கத்துல இருக்கு அதை சாப்பிடு. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, கடமைக்காக சாப்பிடு. உன் பக்கத்துல இருக்கு அதை. சில பேர் அப்படியே நடுவுல இப்படி பிள்ளைகளுக்கு இன்னும் சாப்பிட தெரியும். அப்படியே கண்ணாம அதை அங்கே போட்டு இங்கே போட்டு முதல்ல ரமதான் வைக்கிறது துபாய்க்கு போய் இறங்கின புதுசுல நான் கிடைச்ச அனுப்புவோம். கொஞ்ச நாள் ரமதான் இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா எங்கேயுமே கட்சி கிடைக்கல. எந்த வழியாக போனாலும் பிரியாணியா வச்சிருப்பான். நமக்கு மத்தவங்க முடிச்சு எங்களை நம்மலாம் நோம்பு தரத்துக்கு பிரியாணி சாப்பிட பழக்கம் இருக்கா? பிஸ்மில்லா ரஹ்மான் டக்கு சாப்பிடுவாங்க பிரியாணி. நமக்கு ஆகவே நம்ம கட்சி பஜார்ல 5 ரூபாய்க்கு விற்பான் அப்படிப்பான். அதை குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கும் அந்த கட்சியை பார்த்தோம்னா தேவாபந்தமாக இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு அந்த பள்ளியாச்சுல பிரியாணி கத்து ஒரு நாள் போய் எனக்கு சாப்பிடுறதுக்கு அப்படி சரி எப்படியோ நோக்கம் இருக்கணும்னு போனா அதுதான் நம்ம பார்க்கிறேன். நம்ம அண்டை மாநிலம் பாகிஸ்தான் உட்கார்ந்து நீங்க அழகா நோக்கம் இருக்காங்க பாகிஸ்தான். நம்ம ஆள் பக்கத்துல வந்து நம்ம பார்க்கலாம், இந்த தட்டுல வந்து மதராசி உட்காந்துருக்கான் அப்படின்னு பக்கத்துல உட்காந்துட்டு டக்குன்னு நோக்க தோக்கணும் உள்ள கையுமா கறியை டாட்டாமா தின்றுவோம். அந்த கறியை கொடுத்துட்டு நம்ம பார்த்து மதராசிகள் சாவல் காணைவாங்க அமைத்து பக்கத்து தட்டு போயிடுவோம். நான் சொல்ல வளர்க்கல சாவல் காணைவாங்க அவரு கறி மட்டும் திப்பாராம். கோஷ்டு காணைவாங்க நம்ம என்ன சாவல் காணைவாங்க சிரிச்சுக்கிட்டே கறியை உட்காந்துட்டு அந்த ஒரு தட்டு கிழக்கை போட்டு பக்கத்து தட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் அந்த தீவிரமாய் ஆளுநர் உட்கார்ந்து அது ஒரு பாடம் கிடைக்கிறது இல்லையா நமக்கு? இவமாய் ஆளுநர் உட்கார்ந்து சாப்பிட்டா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்களே, கியாமத்தினுடைய நெருக்கத்திற்கு எல்லா நபிமார்களும் நம்மை எச்சரித்தார்கள். நாம் அதை தள்ளி போடணும்னா பெருமான ஒரு அல்லாஹ்னு சொல்ற வரை கியாமத் நடக்காதுங்க. அப்ப அந்த வார்த்தை என்ன வார்த்தை? நீங்கள் ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் கியாமத்தை கொண்டு வர மாட்டான், தள்ளி போயிட்டே இருந்தாங்க. கியாமத்தினுடைய அடையாளத்தில் அடுத்து பெருமானார் சொன்னார்கள், உங்களிடத்துல இருக்கக்கூடிய வராசத் என்கிற கணக்கு எடுத்து கொடுத்தாங்க. அறிவிலே முதல்ல போறது அறிவு எது தெரியுமா? இந்த வாரிசு பற்றி அந்த சட்டத்தை பற்றி உண்டான கணக்கு உங்களை விட்டு எடுத்துக்கொள்றோம். ஒரு கணக்கு அத்தாருடைய சொத்துல இந்த சகோதரருக்கு எவ்வளவு வந்து தெரியாது. அவரு கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஆளுக்கையும் வந்து கேட்பாரு, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்குமே பதில் தெரியாத ஒரு நாள் ஒருத்தாங்க. ஏன்னு கேட்டா அதை பத்தி சட்டத்தை ஒருத்தருமே சட்டம் பண்ண மாட்டாங்க. ஒரு சட்டத்தை கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஜாதிக்கு இருக்கும். இப்பவே நிறைய பேர் ஆரம்பிச்சுன்னா சொத்தை பிரிக்கிறது இல்லை. அப்படியே பிரிச்சா புலமாட்டத்தெல்லாம் கேட்கறது அவையெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. அப்படிலாம் பிரிக்க முடியாது. நான் சொல்றது விளங்குதா? அதுலயே ஒரு பங்கு வச்சுக்கிறாங்க. இங்க வந்து உனக்கு இந்த ஊரு எனக்கு இந்த ஊரு அப்படின்னா அப்படிலாம் பிரிக்க முடியாது இஸ்லாத்துல. சார் இஸ்லாம் ஒன்றை சொல்லுகிறது சொத்து பிரிப்பு கணக்கு அப்படிங்கிறதுடைய அந்த அறிவு எடுக்கப்பட்டுச்சுனாலே அமானிதம் போகும்னு அர்த்தம். அது எதுக்கு அல்ல அதோட ஒரு சேர்த்தான் தெரியுமா? ஒருத்தர் இறந்து போன உடனே இஸ்லாம் சொல்லுகிற முதல் கடமை என்ன தெரியுமா? ஓ சொத்து இல்ல அது அல்லாஹ்வின் சொத்து தருமா.
நான் சொல்ல புரியுதா? எங்க அத்தா சொத்து இல்ல, எங்க அத்தாவுக்கு எவ்வளவு வீடும் சொத்தும் இருந்ததோ நீ சொல்லிக்கலாம் எங்க அத்தா சொத்து. அவர் மௌத்தா போன உடனே மார்க்கம் சொல்லுகிறது உன் சொத்து இல்ல, அது உங்க அத்தா சொத்து இல்ல, அது அல்லாஹ்வுடைய சொத்து. இப்ப கணக்கு போடுற அப்படின்னு மற்றதுக்கெல்லாம் கணக்கு போடும்போது பிஸ்மில்லான்னு போட்டு எழுதுவான். இந்த சொத்து கணக்கு மட்டும் முதல்ல போடுறது என்ன தெரியுமா? மையத்துக்கு எழுதுவான். எங்க மதரசால தான் சொல்லித்தருவாங்க. இந்த சங்கு ஊதி இதை எழுதுவான்னு சொல்லுவாங்க இல்லையா கப்பலை, அதே மாதிரி இந்த போடுறதே மையத்துக்கு பெருசா போடுவான். அந்த ஆளுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னு போட்டு பக்கத்துல எவ்வளவு சொத்து இருந்துச்சு போட்டு பிரிப்பான். பிரிக்கும் போது சொல்லுவான், இது நானா பிரிய சொல்றது மாதிரி பிரிக்க முடியாது, அல்லாஹ் போவான். அல்லாஹ் பண்றதான் வைக்க முடியும். பையன் ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு இவ்வளவு போடு அப்படின்னு நல்லா சொல்லுவான். பொண்ணு இவ்வளவு இருக்கா அவனுக்கு இவ்வளவு சொத்தை போடுறான் அல்லாஹ் சொல்லுவான். மனைவி இத்தனை இருக்கா இவ்வளவு சொத்தை போடுறான் அல்லாஹ் சொல்லுவான். சார் என்ன அழகான ஒரு 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 பிரிவு தெரியுமா? இந்த இந்த சமூகம் அதை இழந்து இன்னைக்கு நான் ரியாலிட்டியை சொல்றேன். நிறைய பேருக்கு அசத்துமார்கள் கணக்கு தெரியாது, எனக்கு கேட்கவே இல்லை. கேட்டார்கள் பேரும் தெரிஞ்சு போயிருமா பத்திரிகை பாருங்க, அது வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. யாராவது சக்காத்து கணக்கு கூட நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டா 2வது நாளே பள்ளியாசிரியர் வசூல் போய் அவங்க எழுந்து சொல்லி தெரியாதமா 2 கோடின்னு சொல்லிட்டேன். 2 கோடி கையில வச்சுட்டேவா தெரியுங்க. அவரால் ஏதோ சொத்துல இருக்கு அந்த உடனே பள்ளியாசல் வசூல் அனுப்பி விடுறாங்க. இங்க வந்தா என் கூப்பிட்டு உங்க அப்படிங்கிறாங்க. நான் எதெல்லாம் சமாளிக்கிறது? இந்த சொத்து கணக்கு போறதும் ஒரு மனிதன் கியாமத்தை நெருங்க விடாமல் அவனாக நல்ல செயல்களை அவன் செய்ய வேண்டும். இன்னும் வருது நிறைய புக்கு பொக்கி சாப்பிடுவான், எந்த பயனும் இருக்காது. கஷ்டத்துக்காகும் இப்படிலாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு புக்கு போனாங்க. ஒரு புக்கு எடுத்து படிச்சு பார்த்தா ஒரு காலத்துல எங்கேயாவது ஒருத்தர் எடுக்கும் ஆத்தரா இருப்பான், பயங்கரமா இருக்கும். அந்த புக்கு வாங்கி படித்தா வாழ்க்கையை மாற்றணும். இதை போலவே நிறைய அவன் அறிவை தாண்டி கிதாபுகள் வந்துடும். ஆனா அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இயல்பு படிச்சிருப்பான், அதனால அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது ஒரு அடையாளம் 2 அடையாளம் பல அடையாளங்கள் நம்ம இடத்துல வந்து கொண்டே இருக்கிறது வந்து விட்டது. இன்னைக்கு எல்லாம் பார்த்தா ரொம்ப நெருக்கமாக இன்னும் சில நாட்களோ அப்படிங்கிறது மாதிரி நம்ம கியாமத்துல இருக்கும் போது ஒரு மூமியினுடைய கடமை என்ன அப்படின்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்குது, அழகா பேசுறது சொல்லிக் கொடுக்குது, அழகான செயல்பாடுகளை செய்ய வைக்க சொல்லிக் கொடுக்கிறது. இது ஞாபகத்தை தள்ளி கொடுக்கிட்டே இருக்கு. சமீபமாக ஒரு இடத்துல இந்த நீராசு சம்பந்தமா ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. அங்க போனப்ப நான் இதுதான் சொன்னேன், இந்த ஆத்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஞாபகத்தினாலே கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கிறார். ஏன்னு கேட்டா இதை பத்தி உண்டான அறிவு எதுவுமே இல்லை. இவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ரொம்ப ஈஸியா MCQ மெத்தட்ல எல்லாரும் படிச்சுக்கியா, நீ அதிர்ஷ்டமா கேட்க வேண்டியது இல்லை. அந்த கிதாபை வாங்கி வீட்டுல வச்சுட்டா ஒரு மௌத்தா போயிட்டாருன்னா அந்த பக்கத்தை எடுத்து 4 புள்ள இருக்கா 2 பையன் இருக்காங்கன்னா அதுல இருக்கு கணக்கு, அந்த கணக்கு எடுத்து நீங்களே போட்டு நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம். யாருடைய தேவையுமே இல்லாத அளவுக்கு ஒரு சமீபமா மெட்ராஸ்ல ஒரு கிதாபு போட்டுருக்காரு. அந்த வராசத்துக்கு நான் தமிழ்நாடு கூட அறிமுகப்படுத்தியா எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சேரு, அவங்க எல்லாரும் அதை செய்வாங்க இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த சொத்தை நீங்கள் பிரித்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு பாகத்திலையும் அதை வர செய்வோம். இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா சேர்ந்து இருக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இப்ப 5 அண்ணன் தம்பிக்கு அதுல உள்ள அந்த காசுகள் மொத்தம் ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து ஆளுக்கு 2 லட்சம். அந்த 2 லட்சத்துக்கு அல்லா விட்டானா அவனுக்கு ஒரு பெரும் வாழ்க்கையை விளக்கம் கொடுவான், அவன் மாற்றிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம நினைச்சுக்கோ இது குறைஞ்சு போயிருக்கோம். தப்பான அறிவு. அல்லாஹ் நம்ம வாழ வைக்கிறதுக்கு நினைக்கிறான், நாம நினைக்கிறோமா இறைவன் நம்மளை சாவடிக்கிறான்னு நினைக்கிறோம். சகோதரர்களே, நல்ல அறங்களை நாம் செய்ய நம்முடைய ஞாபகத்துக்கான ஏன் இதை மாதிரி ஞாபகம் திருக்குர்ஆனுடைய கடைசி பகுதி 30வது ஜுஸ்ல முழுக்க அல்லாஹ் கியாமத்தை பற்றி பேசுகிறார். முழுக்க ஏன் இந்த பயம் காட்டுதல், இந்த எச்சரிக்கை ஏன் இது வந்துச்சுன்னா என்ன நடக்கும், அப்படி என்ன ஆயிரம் போது இருக்கு இல்ல. அது ஒரு திருத்தமான, அது ஒரு பயங்கரமான எல்லா பிரிவுகளுக்கும் நபிமார்கள் பதவி கொண்டிருப்பார்கள். எங்களுடைய உயிருக்குயிரான முஹம்மது ரசூலுல்லாஹை தவிர மற்ற எல்லாருமே பதவி இருப்பாங்க. யாரும் தான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாரசி நபி மட்டும் தான் சொல்லுவாங்க யா உம்மத்தி. இந்த நேரத்திலேயும் நம்மளை குறிப்பிய உம்மத்தை யாரா விட்டுறாங்களா அப்படின்னு சொல்லுகிற ஒரே ஜீவன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா திருக்குர்ஆன்ல அந்த ஸ்டேட் அழகா சொல்லுவாங்க.
நீங்கள் தொடர்ந்து குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் உங்களுடைய கபரில் அல்லாஹ் உங்களை கொண்டு வச்ச பின்னாடி ஒரு பெரும் வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அந்த குர்ஆன் என்ன செய்யும்னா உங்க கபருக்குள்ள வந்து நிற்கும். உங்க அந்த அந்த உங்க கபரை ஒரு பெரிய பேலஸ் ஆகிடுது. ஹதீஸ்ல வருது குர்ஆன் வந்து நிற்கும். அது சொல்லுவோம் யாருமே ஓதிட்டே இருந்தா இந்த வீட்டை பெரிய வீடு ஆகிட்டாங்க. ஏன்னா அது சின்ன வீடு. ஆல்ரெடி 2 பேர் இறங்கினா உள்ள மேல ஏறதுக்கு அந்த மையத்தை வச்சு கஷ்டப்படணும் பாக்கணும்ல. இந்த வீடு இதுல எவ்வளவு நாள் தங்கியிருக்கணும்? 10 நாள், 1 மாசம், 2 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் தெரியாது. 10 கோடி இருந்தா தெரியாது சார். நமக்கு பிடிக்காத இடத்துல 10 நிமிஷம் இருந்தாலும் கூட அது கோடி ஆண்டை போலதான் இருக்கும் அந்த வீடு, அந்த கபர் இருக்கிற வீடு. பெருமானார் சொன்னாங்க, அதை நீ இருந்து உலகத்தில் இருந்து அதை நீ விரித்துக் கொள்ளலாம். உங்க கபரை மத்த பசரை ஹதீஸ்ல வருது, அவர் பார்க்கிறவரை அந்த கபர் அப்படியே நீண்டு போகும். ஒரு பேலஸ் தான் இருக்கும். அங்கே எப்போதும் பாம்புகளும் பள்ளிகளும் இருக்கும். அதுல இருந்து பாதுகாப்பு வேணுமா? நீ குர்ஆன் ஓதுனா உன் கபரிலே பாம்பும் வராது, பள்ளியும் வராது. நீ குர்ஆன் ஓதுற அப்படின்னு சொன்னா அது இருளாகத்தான் இருக்கும். அங்கே குர்ஆன் நமக்கு வெளிச்சமாக வரும்னு சொன்னாங்க. பைத்து தூதி வல் வஹ்ஷா, பெருமானார் சொல்கிறார், there is the house of loneliness, அது தனிமையின் வீடு. என் மனைவியை கூட எவ்வளவு பிரியமா எவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கேன், கபருக்கு வாமானா வந்துருவாளா? அங்க யாரும் பேசுறதுக்கு வர மாட்டாங்க, துணைக்கு நட்பும் கிடையாது. ஆனால் பெருமானார் சொல் வஜஅலில் குர்ஆன மின் துன்யா தலீனா வ பில் கப்ரி மூனிசா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் கபரில் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை ஒரு தோழனா ஆக்கிட்டா. மூனிஸ் ஹதீஸ்னா ஃப்ரெண்ட் அர்த்தம், பெஸ்டி, ஜிகிரி. உள்ள சொன்னா ஜிகிரி தோஸ் உள்ள பிடிக்கும். உங்களுடைய இருளை அது போக்கும், பெரிய வீட்டாக்கும், பாம்புகளை போக்கும். தண்ணி வேணுமா அது சொல்லும். ஞாபகத்து நான் வரைக்கும் கூட பேசிட்டே இருப்படா, நீ பாருங்க, நீ ஏன் கவலைப்படுற சார்? அறிவாளிங்க பெருமானார் கேட்பார்கள், அறிவாளிங்க அன்றைக்கு சுமந்தாத நப்சு வாங்கிலமா. ஒரு அறிவாளி யாரு தெரியுமா? பிஎஸ்சி படிக்கிறவன், பயங்கரமா சம்பாதிச்சவன், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டின வீட்டுல கபூர் அழகா சமைச்சுக்கிட்டவன். உலகத்துல எது இருந்து பாடலாம், எது இல்லாமல் பாடலாம், எப்படியும் போயிடும். ஆனா கபூர் அப்படி வாழ முடியாதுன்னாங்க. அது நெருக்கடிகளின் வீடு, அது தனிமையின் வீடு. அங்க யாரும் வர மாட்டான், கணவனுக்கு மனைவி வர மாட்டான், பெண் தனியாக கிடக்கணும். அந்த பெண்ணுக்கும் அது வந்து அங்க இருக்கும், அப்படியே பிரிச்சு கிடக்கும், லைட் எரியும், அது கூட இருக்கும். அவன்கிட்ட சொல்ல, நான் கியாமத்து வரை உன்னோட பேசிக்கொண்டே இருக்கேன், பேசிக்கொண்டே இருக்கேன், பேசிக்கொண்டே. இந்த குர்ஆன் அவனோட பேசிக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு. அவன் மறுமையே அழகாக எழுப்பி விடும் போது திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த கடைசி நேரத்துல கியாமத்துல எப்படி தெரியுமா நீங்கள் எழுப்பப்படுவீர்கள்? எப்படி தெரியுமா எழுப்பப்படுவீர்கள்? குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியே லேசா வந்து அத்தா அத்தா எதிர்த்தா அப்படின்னு எழுப்பி விடுமா. அதே ஒரு இறை மறுபாளனுக்கு அல்லது இங்கே ஒழுங்கா தொழாத வாதாளனுக்கு எப்படி தெரியுமா? ஒரு அடிதான் சஜ்ஜாத்தன் பார்க்க சரி சும்மா சொல்ல. இந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சத்தம் அப்படி எந்திரிச்சு கபூர்ல நில உடைச்சு நான் எங்க போறது தெரியாம அப்படி ஒரு தகவல் இந்த குர்ஆன்ல ஆயத்து வருது, பேசுறது. அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொன்னாங்க, இது அன்றும் தகவல். இந்த நீங்கள் எழுப்பப்படுகிற நேரத்தில் ஒரே ஒரு தாபம் தான் உங்களுக்கு. நாங்களே அப்படி சொல்லுவோம், ஒரு புதுமாப்பிள்ளை எப்படி கூட்டு போவாங்க அப்படியே தெரிவார் இது அர்த்தம் தஸ்தஜீபூன பிஹம்திஹி வ தظنون இன் லபிஸ்தும் இல்லா. நான் ஆபீஸ் கிடையாது, சும்மா சும்மா இதெல்லாம் ஆசாக்கள் நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், இதை சொல்றது நீங்க வந்து என்ன செய்வீங்க? கபூர்ஸ்தான்ல வெளியே வரும்போது உங்களை எழுப்பி விட்ட உடனே ஒவ்வொரு மூமினும் சொல்லுவானா, குர்ஆன் சொல்லுது அப்படின்னு. அந்த சச்சரத்தை அடிச்சு உழுத்து எங்களால நம்மளை விட்டாங்க ஓடலாம், இங்கிட்ட அவங்கிட்ட அப்படி போவானா. ஆனா ஒரு மூடி மறுமை எப்படி செம்மையா டிஎன்பியை கூட்டு போற மாதிரி கூட்டு போறோம்.
பிஹம்திஹி வ தظنون இல்ல பிஸ்தும் இல்ல தலில. நீங்க நினைப்பீங்க பா ஒரு ராமன் நல்ல தூங்கிட்ட போலியா. சில நேரத்துல பிரியாணி சாப்பிட்டு நம்ம தூங்க இல்ல மத்தியானம் நல்ல விருந்துக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு ராமன் என்ன மூட்டை மணி தான் அது நல்ல தூங்கிட்ட போலியா அப்படின்னு நினைக்கிறாங்க. தظنون இல்ல பிஸ்தும் இல்ல. கொஞ்ச நேரமா தான் இருக்கு, ரொம்ப நேரம் முடிஞ்சிருச்சா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நீங்க எந்திரிப்பீங்க. குர்ஆன் சொன்ன ஆயத்தா போகும் மறுமை அவ்வளவு அல்லாஹ் கொண்டு போய் நிப்பாட்டி சொல்லும். நாளைக்கு கியாமத்தில ஒவ்வொருத்தருக்கும் சிபாரிசு செய்கிற உரிமை நபிமார்களுக்கு குர்ஆன். குர்ஆன் கேட்கும் யாரா இவனை ஓதிட்டே இருக்கான், இந்த பெண்ணை ஓதிக்கொண்டே இருந்தால் நரகத்தை அனுப்புகிறாங்க, அனுப்ப நான் விட மாட்டேன், ஓடாது யாரும் அனுப்ப கூடாது, இந்த பாத்திமாவை அனுப்ப விட மாட்டேன். கணவன் இருந்து மனைவி பிள்ளைகள் இருந்து எல்லா வேலையும் இருந்து அசலுக்கு அப்புறம் ஒரு 4 மணி நேரம் என்ன தூக்கிட்டு அப்படியே தனியா போயிடுவா. அந்த அசலுக்கு அப்புறம் அந்த பெண் அனுபவிச்சு அந்த சந்தோஷம் இருக்கிறத யாரா என்னோட அவள் பேசிய வார்த்தை விட மாட்டேன். அப்துல்லா 1000 வேலை இருந்தாலும் கடையில உட்கார்ந்து இருப்பாரு, யாருக்கும் தெரியாம டக்குன்னு குர்ஆனை கல்லால எடுப்பாரு, டக்குன்னு ஒரு ஜுது ஓதிட்டு இருந்தான். இன்னைக்கு விட மாட்டேன், எனக்கு வேறுவேன், இவனை மன்னிக்கிறவரை விட மாட்டேன். நல்லா சொல்லுவான், போதும் மனுஷன் கூட்டு போய் இந்த மாதிரி கொடுத்துறியா உடனே சொர்க்கத்துக்குள்ள கூட்டிப்போம், சொர்க்கத்துக்குள்ள கூட்டிப்போம் அப்படியே ஹதீஸ் சொல்றது. சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போனா அல்லாஹ் சொல்லுவான், இங்கே தொழுகை கிடையாது, இங்க நோன்பு கிடையாது, இங்க ஹஜ் கிடையாது, இங்க எந்த வணக்கமும் கிடையாது, இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சொர்க்கம் என்பது முடிக்கப்பட்டது. ஆனால் ஒரு அமல் உண்டு, அது என்ன தெரியுமா? ரத்தில் வர்த்தகி. இன்றைக்கு நீ இங்கே குர்ஆனை ஓதலாம், உன்னுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். அமல்கள் கிடையாது, தரஜாக்கள் உயர்த்தப்படும். ரத்தில் வர்த்தகி. அந்த உடனே குர்ஆன் சொல்லும், நான் இதை திறந்து காண்பிக்கிறேன், உலகத்திலே இத்தனை ஆண்டு காலம் நீ ஓதினாய திறந்து காண்பிக்கிறேன் ஓதுவான். 1000 சொல்லி ஆயிரத்தி அப்படி பார்த்து கிடுகிடுன்னு ஓதுவான், ஒரு பொம்பளை ஓதுவான். நபிமார்களுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி குறிச்சத்தை தவிர அவர்கள் சுருக்கத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். தொழுக வராத இடத்துல, நோன்பு வராத இடத்துல இந்த குர்ஆன் முடிக்கிறாங்க. இந்த கியாமத்தை முழுமையாக நம்மை உருவாக்கி நம்மை வழிநடத்துகிற ஒரு ஒளி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் சார். இதுதான் நம்முடைய செயல்பாட்டுக்கான ஆரம்பமும், இதுதான் நம் செயல்பாட்டுக்கான முடிவும். நாம் பிள்ளைகளுடைய உள்ளத்துல சிறு வயசிலே இறக்கணும். பெருமானார் சொல்லுவாங்க, மன் தஅல்லமல் குர்ஆன ஃபீ ஷபீபத்தின் மன் தஅல்லமல் குர்ஆன ஃபீ ஷபீபத்தின் கஅன்னமா யஸ்தரல் குர்ஆன் ஃபீ தமிஹி வ லஹ்மி. யார் ஒரு சின்ன வயசுல குர்ஆனை படிச்சிரானோ அது இரத்தத்திலும் சதையிலும் கலந்துருந்தாங்க, இரத்தத்திலும் சதையிலும் கலந்துருந்தாங்க. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இந்த நல்ல நேரத்துல ஒரு நல்ல தலைக்கு கீழே ஒரு செய்திகளை சொல்றதுக்கு நல்லா வாய்ப்பு. இவ்வளவு நேரம் அமைதியா நீங்க உட்கார்ந்து நல்லா ஒவ்வொரு மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இப்படி ஒரு மஜ்லிஸை இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நல்லா அவர்களுக்கு பழக்க செய்யணும். இந்த மஜ்லிஸை நல்லா பொருந்திக்கணும். சார், நான் பேசிய வார்த்தைகள் எதெல்லாம் உங்கள் மனதில் உட்கார எனக்கு தெரியாது, ஆனால் இறைவன் நினைத்தால் உட்காரமா. ஏன் நான் பேசிய மொத்த வார்த்தை இனி உங்க வாழ்க்கையினுடைய தலைவிதத்தை மாற்றிக் கொள்ளும். நான் சொல்லல, ஆயிரக்கணக்கான அடித்து சொல்லுவேன், ஆயிரக்கணக்கானவர்கள் நான் இது மாதிரி பேசி வாழ்க்கையில குர்ஆனையும் ஓத தெரியாம இருந்து குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அல்லாஹ் எனக்கு தந்த ஞாபகம். இந்த மாதிரி பேசி குர்ஆனே ஓத தெரியாம இருந்து குர்ஆனை ஓத ஆரம்பிச்சு இன்றைக்கு ஒரு நாளைக்கு 5 ஜுஸுகள் விடாமல் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களுடைய கண்முன்னே என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 5 ஜுஸு ஒரு வாரத்துக்கு போறான், தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. சார், எந்த வேலை நடக்கணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் எங்களுக்கு நடத்தி தரமாங்கிறாங்க. சாதாரண வேலை இல்லாத இல்லை, பல கம்பெனிகளை பொருட்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒத்த வார்த்தை நான் புரிஞ்சுக்கிட்டோம். எங்கிட்ட காசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா கபர் வாழ்க்கை இல்லையே. நீங்க சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டேன், என் கபர் வாழ்க்கை சுகமாக இருக்கணும், BMW வரணும், அங்க பேலஸ் இருக்கணும், நான் அப்படியே தலையில்லாத மாதிரி என்ன நடந்தாலும் 5 ஜூஸ் ஓதுறது ஒரு நாளைக்கு உடல் வேண்டும். ஆயிரக்கணக்கானவர்கள் எல்லாம் பொருத்திக்குமாத சொல்றத ஆயிரக்கணக்கானவர்கள் ஓதிக்கிட்டு அந்த வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி உலகத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒத்த வார்த்தை நம்மளை எங்க மாற்றுவது தெரியாது, ஒத்த நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுவிடும். சகோதரர்களே, இந்த ஆயத்து நாளைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை நமக்கு நெருங்கி தருது. அவர்களோடு சுகத்தில் இருக்கிற வாக்கியத்தை வேற என்ன வாக்கியமும் வாழ்க்கையும் நமக்கு வேண்டும். இந்த யோசியுங்கள், சில நிமிடங்கள் நம் வாழ்க்கையில ஓத தெரியலையா, ஒண்ணுமே வேணாம், கடவி அல்லாவின் வார்த்தையை சொல்லுங்க போதும். கடவி
இந்த உலகத்துல பெருமானார் சொன்னாங்க, நீ பார்த்தாலே நன்மை ஒரு பொருளுக்கு உண்டு என்று சொன்னாங்க. அது குர்ஆனுக்கு மட்டும்தான், வேற எங்கேயும் திருப்பாம இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா பார்க்கறதுக்கு நண்பன்னாங்க. வேற எதுக்கு தாபத்துல்லாவை பார்த்தா நன்மை, அத்தா அம்மா மோகத்தை பார்த்தா நன்மை, குர்ஆனை பார்த்தா நன்மை. ஓதுமை ஜாஸ்தி 30 பார்த்தா நன்மை. அதில் நபரகத்தில் முஸ்ஹப் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்ன வார்த்தை, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கவலை இருக்கிறதா டக்குன்னு குர்ஆனை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அல்லாஹ் அந்த கவலைகளை பஞ்சு பஞ்சாக ஆக்கிடுவான். நோய் இருக்கிறதா பார்த்துட்டே இருக்க, நோய்களை உள்ளிருந்து குடியை எடுத்து அது வெளியே போயிடும். சுகமாக வாழ்வதற்கு அழகான வழிகளை கையிலே வைத்துக் கொண்டு, நெய்யை வைத்துக் கொண்டு வெண்ணெயை தேடி வருகிற, வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யை வச்சுட்டே நெய்யை தேடுறேன். இது மாதிரி உண்டான லூசர் வேற யார் இருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் அந்த கேட்ட வார்த்தைகளை அல்லாஹ் பொருத்தி கொண்டு, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, நம்மையும் நம்முடைய சந்ததிகளை உண்மையாக குர்ஆனிலே வாழ்ந்து இந்த கியாமத்து நாளை மிக சுகமாக கடந்து போகிற ஆத்மாக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லீம்களையும் மாற்றித் தருவானாக. என்னை இங்கு அழைத்து பேச வைத்த உலமாக்களையும் நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். வாசல் தாவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا حي يا قيوم برحمتك نستغيث. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم اصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا راحم المساكين، يا ذا القوة المتين، يا ذا القوة المتين، يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا واغفر أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اهدنا واهد أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اصلح لنا واصلح أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اشف لنا واشف أمة محمد صلى الله عليه وسلم. اللهم احفظنا، اللهم احفظنا واحفظ أمة محمد صلى الله عليه وسلم، خاصة في غزة، خاصة في غزة. اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن، وزين أخلاقنا بالقرآن. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.